நம்ம எல்லாரும் எழுந்து நின்று ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை நன்மை, எத்தனை இன்பம், எத்தனை நன்மை, எத்தனை இன்பம். சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணும்போது, சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணும்போது, எத்தனை நன்மை, எத்தனை இன்பம், எத்தனை நன்மை, எத்தனை இன்பம். சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணும்போது, சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணும்போது, அது ஆரோன் தலையில் ஊற்றப்பட்ட நறுமணம், அது ஆரோன் தலையில் ஊற்றப்பட்ட நறுமணம். முகத்தில் இருந்து வழிந்தோடி உடையை நனைக்கும், முகத்தில் இருந்து வழிந்தோடி உடையை நனைக்கும். எத்தனை நன்மை, எத்தனை இன்பம், எத்தனை நன்மை, எத்தனை இன்பம். சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணும்போது, சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணும்போது, அது சீயோன் மலையில் இறங்குகின்ற பனிக்கு ஒப்பாகும், அது சீயோன் மலையில் இறங்குகின்ற பனிக்கு ஒப்பாகும். இளைப்பாறுதல் சமாதானம் இங்கு உண்டாகும், இளைப்பாறுதல் சமாதானம் இங்கு உண்டாகும். எத்தனை நன்மை, எத்தனை இன்பம், எத்தனை நன்மை, எத்தனை இன்பம். சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணும்போது, சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணும்போது, இங்குதான் முடிவில்லாத ஜீவன் உண்டு, இங்குதான் நித்திய ஜீவன் உண்டு, இங்குதான் எந்நாளும் ஆசீர் உண்டு, இங்குதான் எந்நாளும் ஆசீர் உண்டு. எத்தனை நன்மை, எத்தனை இன்பம், எத்தனை நன்மை, எத்தனை இன்பம். சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணும்போது, சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணும்போது, இருவர் மூவர் இயேசு நாமத்தில் கூடும் போதெல்லாம், இருவர் மூவர் இயேசு நாமத்தில் கூடும் போதெல்லாம், அங்கு நான் இருப்பேன் என்று இரட்சகர் சொன்னாரே, அங்கு நான் இருப்பேன் என்று இரட்சகர் சொன்னாரே. எத்தனை நன்மை, எத்தனை இன்பம், எத்தனை நன்மை, எத்தனை இன்பம். சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணும்போது, சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணும்போது, இருவர் மூவர் இயேசு நாமத்தில் கூடும் போதெல்லாம், இருவர் மூவர் இயேசு நாமத்தில் கூடும் போதெல்லாம், அங்கு நான் இருப்பேன் என்று இரட்சகர் சொன்னாரே, அங்கு நான் இருப்பேன் என்று இரட்சகர் சொன்னாரே. எத்தனை நன்மை, எத்தனை இன்பம், எத்தனை நன்மை, எத்தனை இன்பம். சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணும்போது, சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணும்போது, அது ஆரோன் தலையில் ஊற்றப்பட்ட நறுமணம், அது ஆரோன் தலையில் நறுமணம். முகத்தில் இருந்து வழிந்தோடி உடையை நனைக்கும், முகத்தில் இருந்து வழிந்தோடி உடையை நனைக்கும். எத்தனை நன்மை, எத்தனை இன்பம், எத்தனை நன்மை, எத்தனை இன்பம். சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணும்போது, சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணும்போது, இங்குதான் முடிவில்லாத ஜீவன் உண்டு, இங்குதான் முடிவில்
ஜீவன் உண்டு. இங்குதான் எந்நாளும் ஆசீர் உண்டு. இங்குதான் எந்நாளும் ஆசீர் உண்டு. எத்தனை நன்மை, எத்தனை இன்பம், எத்தனை நன்மை, எத்தனை இன்பம். சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணும்போது, சகோதரிகள் ஒருமித்து வாசம் பண்ணும்போது, வாலிபர்கள் ஒருமித்து வாசம் பண்ணும்போது, சிறு பிள்ளைகள் ஒருமித்து வாசம் பண்ணும்போது, ஹல்லேலூயா ஷாபாராலா பாராலா. ஆமாம் ஆண்டவரே, இந்த மாலை நேரத்தில் பரிசுத்த ஆவியானவரே, நீர் எங்கள் மத்தியிலே இறங்கி எங்களுக்கு போதிப்பீராக, எங்களை துதிக்க வைப்பீராக. எங்கள் உள்ளம், எங்கள் மனது எல்லாம் உம்முடைய சமூகத்திலே அது ஈர்க்கப்படட்டும் கர்த்தாவே. ஓ ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஓ நன்றி 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 நன்றி. ஓ நேரலையில் இணைந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளையும் யூடியூப் மூலமாக கர்த்தாவே அந்த ஆராதனையை கர்த்தாவே கலந்து கொண்டு, இந்த ஆராதனையிலே கலந்து கொண்டு ஆசீர்வாதத்தை பெறும்படி வருகிற ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தினால் நான் ஆசீர்வதிக்கிறேன், வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். கர்த்தருடைய ஆசீர்வாதம் பிள்ளைகளுடைய குடும்பங்களில் தங்கி இருப்பதாக. தொடர்ந்து ஆராதிக்க எங்கள் ஆவியானவர் எங்களை பலப்படுத்துவீராக. இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், அவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்று சொன்னீரே. நன்றி சொல்லி வர எங்களுக்கு கிருபை தருகிறீர், இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென் ஆமென். நாம் எல்லாரும் உட்கார்வோம். ஹல்லேலூயா. தொடர்ந்து பாடி கர்த்தரை ஆராதிப்போம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தொடர்ந்து கர்த்தர் நல்லவர், ருசித்து பாருங்கள், யுத்தத்தில் வல்லவர், யோசித்து பாருங்கள் என்கிற பாடலை பாடி ஆண்டவரை துதிப்போம், அவரை கனம் பண்ணுவோம். ருசித்து பாருங்கள், யுத்தத்தில் வல்லவர், யோசித்து பாருங்கள். கர்த்தர் பெரியவர், துதித்து பாடுங்கள். அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் பெரியவர். அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் பெரியவர். உன்னதமானவர், மறைவினில் இருப்பவன், சர்வ வல்லவர், நிழலில் தங்குவான். உன்னதமானவர், மறைவில் இருப்பவன், சர்வ வல்லவர், நிழலில் தங்குவான். அவர் சிறகுகளால் உன்னை மூடிடுவார், அவர் செட்டையில் அடைக்கலம் புகுவார். அவர் சிறகுகளால் உன்னை மூடிடுவார், அவர் செட்டையில் அடைக்கலம் புகுவாய். கர்த்தர் நல்லவர், ருசித்து பாருங்கள், யுத்தத்தில் வல்லவர், யோசித்து பாருங்கள். கர்த்தர் பெரியவர், துதித்து பாடுங்கள். அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் பெரியவர். அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் பெரியவர். வல்லமையானவர், கரத்தினில் இருப்பவன், வாழ்வில் மேன்மையை அடைந்தே வாழ்ந்துவான். வல்லமையானவர், கரத்தில் இருப்பவன், வாழ்வில் மேன்மையை அடைந்தே
யுத்தத்தில் வல்லவர், யோசித்து பாருங்கள். கர்த்தர் பெரியவர், துதித்து பாடுங்கள். அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் பெரியவர். அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் பெரியவர். பரிசுத்தமானவர், பாதத்தில் இருப்பவன் பாடி போற்றுவான். பரிசுத்தமானவர், பாதத்தில் இருப்பவன் பாரில் இயேசுவை பாடி போற்றுவான். அவர் அன்பினால் உன்னை அணைத்திடுவார், அவர் ஆறுதல் பெற்றிடுவார். அவர் அன்பினால் உன்னை அணைத்திடுவார், அவர் ஆறுதல் பெற்றிடுவார். கர்த்தர் நல்லவர், ருசித்து பாருங்கள். யுத்தத்தில் வல்லவர், யோசித்து பாருங்கள். கர்த்தர் பெரியவர், துதித்து பாடுங்கள். அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் பெரியவர். சொல்லுமா, அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் பெரியவர். உன்னதமானவர், மறைவில் இருப்பவன் சர்வ வல்லவர், நிழலில் தங்குவார். உன்னதமானவர், மறைவில் இருப்பவன் சர்வ வல்லவர், நிழலில் தங்குவான். அவர் சிறகுகளால் உன்னை மூடிடுவார், அவர் செட்டையில் அடைக்கலம் தருவார். அவர் சிறகுகளால் உன்னை மூடிடுவார், அவர் செட்டையில் அடைக்கலம் புகுவாய். கர்த்தர் நல்லவர், ருசித்து பாருங்கள். யுத்தத்தில் வல்லவர், யோசித்து பாருங்கள். கர்த்தர் பெரியவர், துதித்து பாடுங்கள். அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் பெரியவர். அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் பெரியவர். வல்லமையானவர், கரத்தில் இருப்பவன் வாழ்வில் மேன்மையை அடைந்தே வாழுவான். வல்லமையானவர், கரத்தில் இருப்பவன் வாழ்வில் மேன்மையை அடைந்தே வாழுவான். அவர் கிருபையினால் உன்னை நிரப்பிடுவார், அவர் மகிமையில் தங்கிடுவார். அவர் கிருபையினால் உன்னை நிரப்பிடுவார், அவர் மகிமையில் தங்கிடுவார். கரங்களை உயர்த்தி, கர்த்தர் நல்லவர், ருசித்து பாருங்கள். யுத்தத்தில் வல்லவர், யோசித்து பாருங்கள். கர்த்தர் பெரியவர், துதித்து பாடுங்கள். அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் பெரியவர். அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் பெரியவர். அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர்
பெரியவர், அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் பெரியவர். ஹல்லேலூயா. நம் தேவன் நல்லவர், அவர் வல்லவர், அவர் பெரியவர். வல்லமையானவர் கரத்தில் இருப்பவன் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான், வாழ்வில் மேன்மையை அடைந்தே தீருவான். ஒரு விஷயம் நம்மளை நாமளே கேட்போம், நான் அவருடைய வல்லமையின் கரத்தில் இருக்கிறேனா? அப்படி இருந்தால் அவருக்கு நன்றி சொல்லுங்கள். நன்றி சொல்லி, ஆண்டவரே என்னுடைய வாழ்வில் நான் மேன்மையை அடையும்படி உம்முடைய வல்லமையான கரத்தில் என்னை வைத்திருக்கிறீர், உம்முடைய உள்ளங்கையில் என்னை பொறிந்து வைத்திருக்கிறீர் என்று வசனம் சொல்லுகிறபடி தேவன் என்னை ஒருபோதும் மறக்காமல் அவருடைய உள்ளங்கையில் வரைந்து அவருடைய கரத்தில் என்னை தாங்கி வாழ்வில் மேன்மையை அடைய தேவன் எனக்கு அனுகூலமான துணையாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால தான் இந்த நேரத்தில் அவரை பாடுறோம், அவருக்காக கனம் பண்ணுறோம், அவரை துதிக்கிறோம். ஒரு மனமாய் கூடி அவர் சமூகத்தில் வந்து இந்த துதிங்கிற பலியை அவருக்கு செலுத்துகிறோம். இந்த ஆராதனை வேளை அவருக்கு துதி பலியை செலுத்துகிற நேரமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. யாரெல்லாம் சொல்கிறீங்க, நான் துதி பலி செலுத்தும்படியாய் வந்திருக்கிறேன்? ஆமென். அவர் உன்னதமானவர், அவர் மறைவில் நான் இருக்கிறேன், அவருடைய சீக்ரெட் பிளேஸில் என்னை வச்சுருக்கிறாரு. இங்கிலீஷில் தான் சொல்கிறாங்க, உன்னதமானவரின் மறைவுனா சீக்ரெட் பிளேஸ். பிசாசினால் அந்த இடத்தையெல்லாம் கண்டுபிடிக்க முடியாது, அவர்கிட்டேருந்து நம்மளை பிடுங்கியெல்லாம் அவன் கொண்டு போயிட முடியாது. அவர் கரத்தில் இருக்கிறதும் அவர் கரத்திலிருந்து வெளியில் போகிறதும் நம்ம கையில் இருக்குது. நான் உங்கள் கரத்தை விட்டு போக மாட்டேன் ஆண்டவரே. உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான்கிற எழுதியிருக்கிற வசனமெல்லாம் என்னுடைய வாழ்க்கையில் நீர் என்னுடைய பாதுகாவலாக இருந்து என்னை நடத்துகிறீர், என் குடும்பத்தை நடத்துகிறீர். அதுக்காக தான் ஆண்டவரே நீர் சிங்காசனத்தை விட்டு இறங்கி என்னுடைய தாழ்வில் உம்முடைய தாழ்வினால் என்னை அன்பு கூர்ந்து என்னை தூக்கினீர், என்னை சேற்றி நின்று தூக்கினீர், என்னை பாவத்திலிருந்து தூக்கி கழுவும்படியாய் உம்முடைய சிங்காசனத்தை விட்டு இறங்கி இந்த பூமியில் ஒரு சாதாரண மனுஷனாக உம்முடைய குமாரனையே கொடுத்தீர் ஆண்டவரே. அதுக்காக நன்றி செலுத்துகிறோம். அந்த பாடலை பாடி தொடர்ந்து ஆண்டவரை கனம் பண்ணுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உற்சாகமாய் பாடுவோம். சிங்காசனம் விட்டிறங்கி நம் தாழ்வில் நம்மில் அன்பு கூர்ந்து தூக்கினாரே சேற்றி நின்று உயர்த்தினாரே கண்மலை மீது. சொல்லுவோமா? என்னை தூக்கினாரே சேற்றி நின்று உயர்த்தினாரே கண்மலை மீது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென், ஆமென். சிங்காசனம் விட்டிறங்கி நம் தாழ்வில் நம்மில் அன்பு கூர்ந்து, சிங்காசனம் விட்டிறங்கி நம் தாழ்வில் நம்மில் அன்பு கூர்ந்து தூக்கினாரே சேற்றி நின்று உயர்த்தினாரே கண்மாலை மீது. தூக்கினாரே சேற்றி நின்று உயர்த்தினாரே கண்மாலை மீது. இயேசுவின் அன்பு அற்புதம் அற்புதமே. ஓ என் நேசரின் அன்பு என்றென்று மாறாததே. இயேசுவின் அன்பு அற்புதம் அற்புதமே. ஓ என் நேசரின் அன்பு என்றென்று மாறாததே, என்றென்று மாறாததே. என் குற்றங்கள் யாவை மன்னித்தாரே, இடத்தை அவர் ஏற்றுக்கொண்டார். என் குற்றங்கள் யாவையும் நீக்கிடவே என்னிடத்தை அவர் ஏற்றுக்கொண்டார். என் மீறுதல்கள் அவர் மன்னித்தாரே, என் நோய்கள்
தந்திட்டாரே, புத்திர சுவிகாரம் தந்திட்டாரே. பிதாவோடு புத்திர சுவிகாரம் தந்திட்டாரே, எனக்காகவே யாவையுமே முடித்திட்டார் என்றும் சிலுவையிலே, எனக்காகவே யாவையுமே செய்து முடித்திட்டார் சிலுவையிலே. இயேசுவின் அன்பு அற்புதம் அற்புதமே. ஓ என் நேசரின் அன்பு என்றென்றும் மாறாததே. இயேசுவின் அன்பு அற்புதம் அற்புதமே. ஓ என் நேசரின் அன்பு என்றென்றும் மாறாததே. நன்மையினால் திருப்தியாக்குகிறார், இரக்கங்களினால் முடி சூட்டுகிறார். நன்மையினால் திருப்தியாக்குகிறார், இரக்கத்தினால் முடி சூட்டுகிறார். கழுகை போல புது பலன் கொண்டு உயர பறந்திட செய்கிறாரே. கழுகை போல உயர பறந்திட செய்கிறாரே. இயேசுவின் அன்பு அற்புதம் அற்புதமே. ஓ என் நேசரின் அன்பு என்றென்றும் மாறாததே. இயேசுவின் அன்பு அற்புதம் அற்புதமே. ஓ என் நேசரின் அன்பு என்றென்றும் மாறாததே, என்றென்றும் மாறாததே. பிதாவோடு என்னை சேர்த்திட்டாரே, புத்திர சுவிகாரம் தந்திட்டாரே. பிதாவோடு ஆம்பே புத்திர சுவிகாரம் தந்திட்டாரே, எனக்காகவே யாவையுமே செய்து முடித்திட்ட சிலுவையிலே. எனக்காகவே யாவையுமே செய்து முடித்திட்ட சிலுவையிலே. இயேசுவின் அன்பு ஓ என் நேசரின் அன்பு என்றென்றும் மாறாததே, என்றென்றும் மாறாததே. ஹல்லேலூயா. அவருடைய அன்பு என்றென்றும் மாறாதது. ஒரு விசை எழுந்திருப்போம். அவருடைய சமூகத்துக்கு முன்பாக அவரை கனம் செலுத்தும்படியாய், அவரை கனம் பண்ணும்படியாய், துதி பலிகளை ஏறெடுக்கும்படியாய் அவருக்கு முன்பாக நம்ம தாழ்ந்து, அவருக்கு முன்பாக நம்மளை அர்ப்பணித்து, ஆண்டவரே உங்களுடைய தாழ்வுல என் அன்பு கூர்ந்து நீ சிங்காசனத்தையே விட்டு இறங்கி எனக்காக இந்த பூமியில் வந்து என்னுடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டீரே. ஆண்டவரே என் மீறுதல்களை எல்லாம் மன்னித்தீரே, என் நோய்களை குணமாக்கும்படியாய் நீர் காயப்பட்டீர், உடைய தழும்புகளால் சுகமானோம்னு எழுதியிருக்குது. ஆண்டவரே அந்த தழும்புகளுக்கெல்லாம் காரணம் நாங்கள். ஆண்டவரே எங்களால் நீங்கள் அடிக்கப்பட்டீங்க, நொறுக்கப்பட்டீங்க. அந்த கிருபை எங்கள் மேலே இன்னைக்கு நீர் கொடுத்துருக்கிறீர். ஆண்டவரே ஸ்தோத்தரிக்கிறோம், 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 ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. ஸ்தோத்தரிக்கிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றி 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 ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் ஒரு இந்த வாரத்தில் என்னெல்லாம் எனக்கு ஆண்டவர் சொல்லி கொடுத்துருக்கிறாருங்கிறத அப்படியே ரீகால் பண்ணுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு நீர் யுத்தத்தின் வல்லவராயிருந்து எனக்கு முன்னாடி நீர் யுத்தம் பண்ணுகிறீர்.
அப்படிப்பட்ட பிரமாணத்தின் ஆசீர்வாதத்தை எனக்கு கொடுத்திருக்கிறீர்னு எனக்கு சொல்லி கொடுத்தீங்க ஆண்டவரே இந்த வாரத்தில். அதற்காய் நன்றி செலுத்துகிறோம். அப்படிப்பட்ட பிரமாணத்தின் ஆசீர்வாதத்தோடு இந்த வாரம் முழுவதும் எங்களை நாங்கள் தொடங்கி ஆசீர்வாதத்தின் வாய்க்காலாக எங்களை வைத்திருந்தீரே, நன்றி ஆண்டவரே. தொடர்ந்து நீர் சொன்ன வாக்குத்தத்தங்களை ஒவ்வொரு நாள் காலையிலையும் எங்களுக்கு நீர் சொல்லிக் கொடுத்தீரே, அதற்காய் நன்றி ஆண்டவரே. உம்முடைய பார்வைக்கு நாங்கள் அருமையானவர்கள் என்று சொன்னீரே, கனம் பெற்றவர்கள் என்று சொன்னீரே ஆண்டவரே. நீர் எங்களை சிநேகிக்கிறவர் என்று சொல்லியிருக்கிறீரே ஆண்டவரே. இந்த வாக்குத்தத்தம், இந்த வார்த்தையெல்லாம் தேவன் எங்களை பார்த்து சொல்லும்போது ஆண்டவரே, ஆசீர்வாதம், மகிழ்ச்சி, சமாதானம், எங்களை கனம் பண்ணுகிற தேவன் எங்களோடு கூட இருக்கிறார். எங்களை அருமையாய், எங்களை விசேஷித்தவர்களாய் பார்க்கிற தேவன் எங்களோடு கூட இருக்கிறார். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி 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 செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. நானே கர்த்தர், என்னை அல்லாமல் இரட்சகர் இல்லை என்று சொல்லியிருந்தீர் ஆண்டவரே. இந்த வசனங்களை எல்லாம் இந்த வாரத்தில் நாங்கள் கேட்டோம் ஆண்டவரே. எங்களுடைய நாள் தொடங்கும் போது இந்த வசனமெல்லாம் நீர் எங்களுக்கு கொடுத்தீர் ஆண்டவரே. இந்த வசனத்தை எல்லாம் அப்ளை பண்ணி எங்களுக்கு அதை ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுத்தீரே, நன்றி ஆண்டவரே. நீர் இல்லாமல் எங்களுக்கு இரட்சகர் யாரும் இல்லை ஆண்டவரே. ஆமேன் ஆண்டவரே, ஆமேன் ஆமேன் ஆமேன். நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நன்றி தேவனே, நன்றி 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 ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லிடுவார்கள் என்று சொன்னீரே ஆண்டவரே. உம்முடைய துதியை மாத்திரம் சொல்லி வருகிற ஜனங்களா இந்த சத்தியமெல்லாம் எங்கள் வாழ்க்கையில் அப்படியே நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம் ஆண்டவரே. உடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறோம் ஆண்டவரே. உடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கு நீ சந்தோஷத்தின் நிறைவை கொடுக்கிறீர் தகப்பனே. ஆமென் ஆமென். சமாதானத்தின் நிறைவை கொடுக்கிறீர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி தகப்பனே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா பிரசன்னம் எங்களை சூழ்ந்து எங்களை மூடிக்கொள்ளட்டும் ஆண்டவரே. வானத்தின் மதகுகளை திறந்து ஊற்றுக்கண்ணுகளை பிளந்து அன்னைக்கு 40 நாள் இரவும் பகலும் நீர் மழையினால் இந்த பூமியை நிரப்புனது போல வானத்தின் பொக்கிஷ சாலையை எங்களுக்காக திறப்பீங்கன்னு சொல்லியிருக்கிறீங்க. அப்படிப்பட்ட ஊற்று கண்கள் எங்களுடைய குடும்பங்களில் பிளந்து அப்படியே தண்ணீர் எழும்பி மூழ்கடிக்கட்டும் ஆண்டவரே. பிரச்சனைகளை எல்லாத்தையும் அப்படியே மழை போல இருக்கிற பிரச்சனையை அன்னைக்கு தண்ணி நிரப்பி மூழ்கடித்தது போல தேவனுடைய ஆசீர்வாதம் எங்கள்கிட்ட இருக்கிற மழை போல உள்ள பிரச்சனைய அப்படியே நிரம்பி மூழ்கடிச்சு இருக்கிற இடம் இல்லாம அதை மறைத்து போடுகிறீர் ஆண்டவரே. இப்படிப்பட்ட ஆசீர்வாதம் எல்லாம் பிள்ளைகள் மேல நீர் ஊற்றுகிறீர், மழையை போல ஊற்றுகிறீர் ஆண்டவரே. வானத்தின் மதகுகள் திறந்து இடம் கொள்ளாமற் போக மட்டும் ஆண்டவரே. அதை எங்களால் அப்படியே ஜீரணிக்க முடியாத அளவுக்கு அதை அக்செப்ட் பண்ணி எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது, நினைப்பதற்கும் அதிகமான ஒரு ஆசீர்வாதம் ஆண்டவரே.
உடைய சத்தியத்தை, உடைய வார்த்தையை, உடைய வசனத்தை எங்களுக்கு போஜனமாய் கொடுத்தீரே. அதை நாங்கள் உட்கொள்ளும் போது இந்த ஆசீர்வாதம், இந்த பலன், இந்த ஆரோக்கியம் எல்லாத்தினாலையும் முழுவதுமாய் நிரப்பும்படியாய் தேவன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். தேங்க்யூ டாடி, தேங்க்யூ டாடி. மிதமான நேரத்தை நீர் பொறுப்பேற்று நடத்துங்க. தேவ ஆவியானவர் ஆளுகை செய்யுங்க. ஆமென். ஆமென். நாம் எல்லாரும் உட்காருவோம். காணிக்கையினாலே கர்த்தரை ஆராதிக்கிற நேரம் உங்களுடைய கரங்களிலே நீங்கள் காணிக்கை தசமாங்களை எடுத்துக்கொள்ளலாம். தேவனுடைய சமூகத்தில் நாம் அறிக்கையிட்டு செலுத்த போகிறோம். உற்சாகமாய் கொடுக்கிற இடத்திலே தேவன் பிரியமுள்ளவராயிருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென், ஆமென். ஒரு ஸ்பெஷல் பிரியம் உங்களுக்கு வேணும்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா, அதுவும் தேவனுடைய பிரியம் உங்களுக்கு வேணும்னு விரும்புனீங்கன்னா நிச்சயமாக அதை செய்யலாம். உங்களுடைய கரங்களில் இருக்கிறதுல பெஸ்ட்டை கொண்டு வந்து தேவனிடத்தில் செலுத்தலாம். பாருங்கள், நம்ம அறிக்கை செய்வோம். கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார், எனக்கு குறை ஒன்றும் இல்லை. புல்லுள்ள இடங்களில் அவர் என்னை மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டையிலே என்னை கொண்டு போய் விடுகிறார். என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்து நிமித்தம் நீதியின் பாதையில் நடத்துகிறார். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். முது கோலும் முது தடியும் என்னை தேற்றும். என் சத்துருக்களுக்கு முன்பாக எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் மாத்திரம் நிச்சயமாகவே தொடரும் என்று விசுவாசிக்கிறேன். என் காணிக்கையினாலே கர்த்தரை கனம் பண்ணுகிறேன். ஹல்லேலூயா. நீங்கள் இப்பொழுது தேவனுடைய சமூகத்தில் செலுத்தலாம். நேரலையில் பார்க்குற கர்த்தருடைய பிள்ளைகள், யூடியூப் மூலமாக பார்க்குற கர்த்தருடைய பிள்ளைகள் கூட நீங்கள் தேவனுக்கு காணிக்கைகளை செலுத்த விரும்பினால், வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தையின் அடிப்படையில் தான் நாம் இதை சபையில் செய்கிறோம். ஆகவே விதைத்து ஒரு பெரிய அறுவடையை நீங்களும் பெற்றுக்கொள்ளலாம். கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணிங்கன்னா நீங்கள் தேவனுடைய சமூகத்தில் விதைக்கலாம். ஹல்லேலூயா. விதைத்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படி நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஓகே, நம்ம எல்லோரும் ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினால உம்முடைய பாதத்தில் வருகிறோம். பிள்ளைகள் கொண்டு வந்த எல்லா ஆசீர்வாதத்தின் விதையையும் இயேசுவின் நாமத்தினால நான் ஆசீர்வதிக்கிறேன். விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுத்து விளையச் செய்கிற கர்த்தர் என்று வேதத்திலே வாசிக்கிறோமே. என் தேவன் உங்கள் கணக்குக்கு பலன் பெருகும்படி நான் விரும்புகிறேன் என்று பவுல் சொல்லுகிறபடி பிள்ளைகள் தேவனிடத்தில் வைத்திருக்கிற அந்த கணக்குக்கு அபரிவிதமான ஒரு பலன் பெருகும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால் நிச்சயமாகவே நீர் அப்படி செய்கிறீர். அதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆமென். இது நிமித்தம் கடன்கள் அடைக்கப்படுவதாக, பொருளாதாரத்திலே ஒரு தன்னிறைவு உண்டாவதாக. சபைக்கும் ஆண்டவரே கர்த்தாவே தேவனுடைய நாமத்துக்கும் மகிமையாக பண விஷயத்தில் பிள்ளைகள் வாழ்ந்திருக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. ஓகே, காட் பிளஸ் யூ. நாம் எல்லாரும் வேத புஸ்தகத்தை உயர்த்தி பிடிப்போம், அறிக்கை செய்வோம். இது என்னுடைய பரிசுத்த வேதம். இந்த வேதம் என்னை குறித்து என்ன சொல்லுகிறதோ அப்படியே நான் இருக்கிறேன். இந்த வேதம் எனக்கு எது சொந்தம் என்று சொல்லுகிறதோ அது எனக்கு சொந்தமாக இருக்கிறது. இந்த வேதம் என்னால் என்ன செய்ய முடியும் என்று சொல்லுகிறதோ அதை என்னால் செய்ய முடியும். இன்று நான் தைரியமாக அறிக்கை செய்கிறேன். என் மனம் மறுரூபமாகிறது, என் இருதயம் கர்த்தருடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ளுகிறது. இப்பொழுது இருக்கிற நிலையிலிருந்து நான் முன்னேற்றம் அடைகிறேன். வால் ஆகாமல் தலையாகிறேன், கீழாகாமல் மேலாகிறேன். இயேசுவின் நாமத்தில் நான் ஆசீர்வதிக்கப்பட்ட மனுஷன். ஆமென். ஓகே, ஸ்கில் இன் காட்லி ரிலேஷன்ஷிப் அப்படின்னு நாம் தியானித்து கொண்டு வருகிறோம். இது குறிப்பாக இயேசுவை ஏற்றுக்கொண்ட தேவனுடைய பிள்ளைகள் ஒருவருக்கொருவர் பழகும் பொழுது, ஐக்கியப்படும் போது எப்படி ஒரு பிரயோஜனமான விதத்தில் தேவனுடைய நாமத்துக்கு மகிமையாக வாழ வேண்டும் என்று சாலமோன் மூலமாக தேவன் அநேக ஞானத்தை, ஒரு மாபெரும் ஞானத்தை எழுதி கொடுத்திருக்கிறார். அதிலிருந்து நாம் தியானித்து கொண்டு வருகிறோம். உறவுகள், ஐக்கியம் என்பது அது ஒரு முடியாத ஒரு காரியம்.
எப்படினாலும் யாரு கூடயும் பழகுனா ஒரு சண்டை வரும், ஒரு பிரச்சனை வரும், அப்புறம் அதில் ஏமாற்றம் வரும், ஒருத்தர் ஏமாற்றிக்குவாங்க, அல்லது ஏதாவது நடக்கும். ஏன்னா பிசாசு பாருங்கள் எவனை விழுங்கலாமோ என்று சுற்றி திரிகிறான் அப்படின்னு சொல்லி அருமையானவர்களே கர்த்தருடைய பிள்ளைகள் கூட நம்புகிறது உண்டு. நீங்களும் நானும் ஃபிசிக்கலாக ஒரு தகப்பன் தாய்க்கு பிறக்கும் பொழுது எப்படி கண், காது, மூக்கு, வாய், தலை, சரத்தில் இருக்கக்கூடிய எல்லா அவயவங்களும் பெர்ஃபெக்டாக இருந்து தாயின் கற்பத்திலிருந்து நாம் இந்த பூலோகத்தில் வெளிப்பட்டு சுவாசிக்கிறோமோ, எப்படி அந்த ஃபிசிக்கலாக பிறந்து அதற்கு பிறகு புதுசாக ஒரு அவயவம், 5வது கை அல்லது 3வது ஒரு நெற்றிக்கண் அல்லது விரலில் 7வது விரல் என்று எதுவும் தோன்றுவது கிடையாது. அதே 5 விரல் தான், அதே 2 கண் தான், அதே 2 காது தான், ஒரு மூக்கு, ஒரு வாய், 2 காது, 2 கை, 2 கால், அதே தான். அதுவே என்ன பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னா, அப்படியே குழந்தை பிறந்து அப்படியே மதர் ஃபீடிங்கில் கொஞ்சம் கொஞ்சமாக அது அப்படியே கால் வளர ஆரம்பிக்குது, கை வளர ஆரம்பிக்குது, எல்லாம் அப்படியே அந்த சரீரம் முழுவதுமே வளர்ச்சியை பெறுகிறது. அப்போ பிறக்கும்போது முழுமையாக பூரணமாக எல்லா அவயவங்களோடும் நாம் பிறக்கிறோம். அதற்கு பிறகு வளர ஆரம்பிக்கிறோம். இதே போல தான் கிறிஸ்தவ வாழ்க்கையிலும் கிறிஸ்துவுக்குள் ஒரு மனிதன் தன் பாவங்களை உணர்ந்து கர்த்தர் என்னை ரட்சிக்கட்டும், அவருடைய இரத்தத்தினாலே என்னை கழுவட்டும், அவர் என் வாழ்க்கையின் இரட்சகராக இருக்கட்டும், ஆண்டவராக இருக்கட்டும், அவர் என் வாழ்க்கையின் முதலாவது இருக்கட்டும், என் இருதய சிங்காசனத்தை நான் அவருக்கு கொடுக்கிறேன், இனி என் வாழ்க்கையை நான் வாழாமல் என் வாழ்க்கையை அவர் வாழும்படி நான் ஒரு வெசலாக, ஒரு பாத்திரமாக மாத்திரம் கர்த்தர் என்னை பயன்படுத்தட்டும் என்று ஒப்பு கொடுக்கும் பொழுதும் கூட ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் எப்படி ஒரு குழந்தை பிறக்கிறதோ அதே போல கிறிஸ்துவுக்குள் புது சிருஷ்டியாக பூரணமாக நாம் பிறக்கிறோம். அப்போனா என்ன அர்த்தம்? இந்த கை 2 பிறந்த பொழுது ஒரு பொருளை தூக்குறதுக்கு ஆற்றல் இல்லை, தூக்கவும் தெரியாது. வளர்ந்த பிறகு அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணுறோம், ஆனால் வளர்கிறதுக்கு முன்னாடி ஹெல்ப்பாக நாம் இல்லை. அவங்க நம்மளை வளர்த்து விடுற வரைக்கும் நாம் அவங்களுடைய சார்பில் நம்ம இருக்கோம். அப்புறம் அவங்க நம்மளை வளர்க்குறாங்க. வளர்ந்த பிறகு நாம் மிகுந்த பிரயோஜனமாக தாய் தகப்பனுக்கு மாறுகிறோம். அதே போல தான் ஸ்பிரிச்சுவலாகவும் ஆவிக்குரிய வாழ்விலையும் கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்ட நீங்களும் நானும் மறுபிறப்பு அடைந்த பிறகு தேவனுக்கு சாட்சியாக வாழும்படி, மற்றவங்கள்ட்ட ஐக்கியப்பட்டு பழகுனா கூட சக விசுவாசிகளோட, நண்பர்களோட, சகோதரர்களோட, சகோதரிகளோட குடும்பமாய் நாம் ஒருவரை ஒருவர் ஐக்கியம் பாராட்டும் போது கூட நாம் இப்பொழுது தியானித்து கொண்டிருக்கிற இந்த உண்மை, உத்தமம், நேர்மை, யோக்கியம், அந்த நட்புக்குன்னு இருக்கக்கூடிய ஒரு சில இலக்கணங்களை நம்முடைய வாழ்க்கையில் கடைப்பிடித்து வாழுகிறதற்கு முடியும் பரிசுத்த ஆவியானவருடைய துணையோடு கூட. எத்தனை பேர் ஆமேன் சொல்கிறீங்க? ஆமேன். கடந்த வாரத்தில் இந்த ஃப்ரெண்ட்ஷிப்பில் இருக்கக்கூடிய லாயல்ட்டி, நேர்மை, உத்தமம், உண்மை, விசுவாசம், இவைகளுக்கு அடுத்த வசனங்களை நாம் தியானித்தோம். அதுக்கு முன்னாடி இந்த ஃப்ரெண்ட்ஷிப்பில் இருக்கக்கூடிய ஆபத்துக்களை குறித்து கூட தியானித்தோம். இன்றைக்கும் அதே போல தான். ஒரு மிஸ்மேட்ச்டு இன்டிமெசி இருக்க முடியாது. பாருங்கள், 2 சகோதரர்கள் இருக்கிறாங்கன்னா, ஒரு சகோதரன் இன்னோசண்ட்டாக உண்மையாகவே இன்னொரு சகோதரனோட கூட அவர் பழகுகிறார்.
ஆனால் அந்த சகோதரன் இவர் இன்னோசண்ட்டாக பழகுறாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவர் வந்து அட்வான்டேஜ் எடுத்து எப்படி கவுக்கலாம், எப்படி அவனை ட்விஸ்ட் பண்ணி விடலாம், அவன் ஏதாவது ஒரு ஆலோசனையை கேட்டால் அவனை வந்து ஒரு என்கரேஜ் பண்ணி ஒரு முன்னேற்றத்துக்கு ஏதுவான ஆலோசனைகளை சொல்லாமல், இதெல்லாம் விளங்காது, உனக்கெல்லாம் ஆகாது, நீ எல்லாம் இருக்கிறத வச்சுட்டு பேசாமல் இரு, ஏன்னா நம்மளை விட இவன் பெரிய ஆள் ஆயிட்டான்னா, அப்படிப்பட்ட விதத்தில் ஒரு சகோதரன் பழகி இன்னொரு சகோதரன் இன்னோசண்ட்டாக போய் பழகும்போது இது எப்படி இருக்குன்னா, தன்னை உணராத, தன்னை புரிந்து கொள்ளாத, தன்னை நேசிக்காத, மேலோட்டமான அன்பை வைத்து பழகுகிறவனோடு கூட இவன் போய் திறந்த, இந்த சகோதரன் திறந்த ஒரு மனசோடு கூட எல்லாத்தையும் சொல்லி எல்லாத்தையும் இது பண்ண உடனே அவன் ஒரு முறை வீட்டுக்கு வந்தப்போ சந்தோஷமாக வரவேற்கிறான், 2 முறை வீட்டுக்கு வந்தப்போ சந்தோஷமாக வரவேற்கிறான். ஆனால் 3வது முறை அவன் எப்படி வரவேற்கிறான்? நீதிமொழிகள் 25:17, நீதிமொழிகள் 25:17, உன் அயலான் சலித்து உன்னை வெறுக்காதபடிக்கு அடிக்கடி அவன் வீட்டில் கால் வைக்காதே. அவன் நீ ஃப்ரெண்டுன்னு நீ நினச்சிக்கிட்டு போகிற, ஆனால் அவனுக்குள்ளார ஒரு அயலான் போல தான் அவன் உன்கிட்ட பழகிட்டு இருக்கிறான். அவன்கிட்ட நீ அடிக்கடி போனேன்னா அவன் முகம் சுளிப்பான், தாலியான் சும்மா நம்ம வீட்டுக்கு வராரு அப்படின்னு கூட நினப்பான். இவர் ஏன் வராரு, இவரால் நமக்கு ஒரு சில காரியங்களை செய்ய முடியலையே, பேசிக்க முடியலையே. ஒரு சகோதரன் இன்னொரு குடும்பத்தில் போய் அதிகமான நேரத்தை செலவழித்தா அந்த சகோதரன் ஒருவேளை யோசிக்க வாய்ப்பு இருக்குது, போச்சுடா டைம் எல்லாம் போச்சு, நானும் என் மனைவியும் சந்தோஷமாக ஒரு வார்த்தை பேசுகிறதுக்கு கூட எங்களுக்கு நேரம் இல்லை, இதில் இவர் வேற வந்து அப்படின்னு அவர் யோசித்தார்னா அவர் வந்து உங்களுக்கு நெருக்கமான நண்பர் இல்லை, அவர் வீட்டுக்கு நீங்கள் போகக்கூடாது. இப்படிப்பட்டவர்களோடு நெருங்கி பழகும்போது போகக்கூடாதுன்னா இந்த சென்ஸ் ஒரு டிமாண்டோடு இருக்கணும், சும்மா போக முடியாது. உங்களுடைய வரவை அவர் எதிர்பார்க்கணும், ஆனால் நீங்கள் வந்து வெரி கேர்ஃபுல்லாக இருக்கணும் அவங்களோட பழகும்போது. ஏன் மிஸ்மேட்ச்டு இன்டிமேசி, நீங்கள் நல்லா நேசிக்கிறீங்க, அவங்க நேசிக்கலை, அப்போ 2 பேரும் க்ளோஸாக இருக்க முடியாது. என்றைக்காவது ஒரு நாள் பிரச்சனை வந்துடும். ஏன்னா நீங்கள் அவருக்கு உண்மையாக இருந்தாலும் அவர் உங்களுக்கு உண்மையாக இல்லாமல் உங்களுடைய சின்ன சின்ன தவறை தெரியாமல் நீங்கள் அவர்கிட்ட சொல்லியிருப்பீங்க, சும்மா ஒரு பேச்சுக்கு பேசும்போது சொல்லியிருப்பீங்க. அவர் உங்களோட உண்மையாக பழகாததுனால அவர் ஊரெல்லாம் சொல்லியிருப்பார், அப்புறம்தான் தெரியும் ஓஹோ இவர் தான் சொன்னதா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஒரு மிஸ்மேட்ச்டு இன்டிமேசி, ஒரு ஒரு நெருக்கம் வைக்கக்கூடாதவங்களோட்ட வச்சா அது பிரச்சனை, அது ஆபத்தில் போய் முடியும். ஆகவே நாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அடுத்து இந்த உறவுகளில் வரக்கூடிய ஆபத்து, முகஸ்துதி குறித்து நாம் தியானித்தோம். 29:5 வாசிங்க. 29:5, பிறனை முகஸ்துதி செய்கிறவன் அவன் கால்களுக்கு வலையை விரிக்கிறான். முகஸ்துதி மட்டும்தான், உள்ள ஸ்துதி இல்லை. அப்படிப்பட்டவர்களோடு நாம் பழக முடியாது. அதுவும் ஆபத்தான ஒரு ரிலேஷன்ஷிப், ஆபத்தான ஒரு ஐக்கியம். உண்மையாலுமே கர்த்தருடைய பிள்ளைகள், ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் இப்படி உள்ள ஒன்று வச்சு வெளியே ஒன்று பேச மாட்டாங்க. இல்லாததை கூட ரொம்ப இருக்கிற மாதிரி பாராட்டி புகழுவாங்க. அது சும்மா தூக்கி வச்சு பேசுகிறது, ஆனால் உண்மையாலுமே அங்கே ஒன்றும் இல்லை. அவரும் இவரை தூக்கி வச்சு ஒன்றும் இல்லை தூக்கி வச்சு பேசுவார், இவரும் அவங்கள தூக்கி வச்சு பேசுவார். உள்ளுக்குள்ள வேற மாதிரியான ஒரு எண்ணம் இருக்கும். வெளியில் பேசுகிறதுக்காக மட்டும்தான் தூக்கி வச்சு பேசுகிறாரு. முகஸ்துதி.
இது தவறு பாருங்க. அப்படிப்பட்ட உறவுகள் நீடிக்காது, பிரச்சனை வரும். அது அன்பேலன்ஸ்டு ஒரு உறவாக இருக்கும், பேலன்ஸ்டாகவே அது இருக்காது. இன்னைக்கு இன்னொரு ஆபத்து இந்த உறவுகளில் இருக்கிறத குறித்து நாம் தியானிக்க போகிறோம். 2 பேர் பழகிட்டு இருக்கிறாங்க, சகோதர சகோதரிகளாக அல்லது குடும்பமாக. இந்த உறவுகளில் யாரோ ஒருத்தர் இன்னொருத்தரை காயப்படுத்திடுறாங்க, புண்படுத்திடுறாங்க, மனசை சங்கடப்படுத்திடுறாங்க. அல்லது 2 பேருக்கும் கொஞ்சம் ஏதோ பிரச்சனை வந்துடுது, ஏதோ சம்திங். என்ன பண்ணுறது? இதை ஒரு வசனத்துலேருந்து அப்படியே ஆரம்பிப்போம். இது இப்படிப்பட்ட பிட்ஃபால்ஸ்லேருந்து எப்படி நம்ம என்ன பண்ணுறது? அதில் நீதிமொழிகள் 10வது அதிகாரம், நீதிமொழிகள் 10வது அதிகாரம் 12வது வசனம். பகை விரோதங்களை எழுப்பும், அன்போ சகல பாவங்களையும் மூடும். எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. பகை விரோதங்களை எழுப்பும், அன்போ சகல பாவங்களையும் மூடும். இப்போ பகை வந்துருச்சு 2 பேருக்கு இடையில. அது என்ன பண்ணுது? விரோதங்களை எழுப்புது. எப்படி பகை வந்தது? ஒரு தவறான ஒரு செயல் மூலமாக தான். எப்படி சொல்கிறது? இவருடைய எரிச்சலூட்டும் உணர்வுகள் அவரை பாதிச்சிருக்கலாம், அவருடைய நடக்கை இவரை பாதிச்சிருக்கலாம். இந்த மாதிரியான, அல்லது இவர் ஒரு எதிரி போலேயே தாக்கி இருக்கலாம். இந்த சகோதரன் ஏதோ ஒன்றை செய்திருக்கலாம். இப்போ யாரோ ஒருவர் குற்றம் செஞ்சிட்டாங்க, யாரோ ஒருவர் பாதிக்கப்பட்டுட்டாங்க. இப்படிப்பட்ட நிலையில் என்ன ஆகுது? அவங்க 2 பேருக்குள்ளே என்ன வரும்? பகை வரும். என்ன இருக்கும்? பகை இருக்கும். அந்த பகை என்ன பண்ணுமா? விரோதங்களை எழுப்பும். சொல்லுங்க, பகை விரோதங்களை எழுப்பும். சரி, இது அப்படியே அப்படி 2 பேர் இப்படி பழகும்போது ஒருத்தர் ஒன்று இப்படி பண்ணி அவங்க புண்படுத்தப்பட்டு, அல்லது ஒருத்தர் காயப்பட்டு, ஏதோ ஒன்று நடந்து சம்திங் ஆகி அவங்க உறவுகளில் இருக்கிறார். இப்படிப்பட்ட சமயத்தில் இதை கண்டும் காணாமல் 2 பேர் விட்டுட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. நெருக்கமாக தான் பழகினவங்க, ரொம்ப க்ளோஸாக தான் பழகினவங்க. அவங்க மாதிரி நெருக்கம் இந்த உலகத்தில் யாரும் பார்க்க முடியாதுன்ற மட்டும்தான். ஒரே தட்டில் போட்டு 2 பேரும் உட்காந்து சாப்பிடாத குறை மட்டும்தான் ஒரே தட்டில் 2 பேரும். மற்றபடி எல்லாம் க்ளோஸாக தான் இருந்தாங்க. ஆனால் இப்படி ஒரு சம்திங் ஏதோ நடந்துருச்சு, பகை எழும்பிருச்சு, விரோதம் எழும்புது. இது அப்படியே ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டுட்டாலும் பிரச்சனை. அதை நினச்சிக்கிட்டே ஒருத்தருக்கு ஒருத்தர் மனசில் வச்சுக்கிட்டு அப்படியே அதை கீப் ஆன் திங்கிங்காக இருந்து, அப்படி பண்ணிட்டாங்களே, இப்படி பண்ணிட்டாங்களே, இப்படி செஞ்சிட்டாங்களே அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கிறதும் தவறு. அதை யோசிக்க யோசிக்க இன்னும் விரோதம் கிளம்பும். 2மே இதில் இருக்குது. இதை எப்படி டீல் பண்ணுறது? என்ன பண்ணுறது? அப்படியே விட்டுட்டா அவங்கள குறித்து கரிசனை இல்லாமல் கூட பழகினவங்க தான். அப்படியே விட்டுட்டோம்னா இது மாதிரி எல்லாத்துட்டையும் அவங்க நடப்பாங்க, இது மாதிரி எல்லாத்துட்டையும் தவறு பண்ணுவாங்க. இந்த சின்ன தவறு பெரிய தவறை கூட நிகழ்த்திடும். அப்போ நம்ம கண்டிச்சா நல்லது தான், அல்லது ஒரு வார்த்தை சொல்லி அவங்கள திருத்தணும்னு முயற்சி பண்ணால் நல்லது தான். நேரடியாக அல்லது என்கரேஜ் பண்ணி சரி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு, அன்போ சகல பாவங்களையும் மூடுன்னு போட்டிருக்குல்ல, அது மாதிரி நம்ம மூடிட்டோம்னா அவங்க திருந்திடுவாங்களா? இப்போ மூடுவோமா இல்லை திருத்துவோமா? திருத்துனா அவங்க அதை ஏற்றுக்குவாங்களா? உண்மையிலே அன்பு மூடத்தான் செய்து. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அன்பு உங்கள் பாவத்தையும் என் பாவத்தையும் என்ன செஞ்சிருக்கு? மூடியிருக்கு. மூடியிருக்குன்றதுக்காக ரட்சிக்கப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு எப்படி நடந்துக்கணும்னு கூட தெரியாமல்
வாழக்கூடாது அப்படின்னு தேவன் விரும்பி நற்கிரியைகளை செய்கிறதற்கென்று கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு நீங்களும் நானும் யாருடைய செய்கையாக இருக்கிறோம்? கர்த்தருடைய செய்கையாக இருக்கிறோம் என்று வேதம் சொல்லுகிறது. உங்களுடைய நடக்கை தான் கர்த்தர் நடக்கிற மாதிரி. நீங்கள் எங்கெங்கே எப்படி எப்படி நடக்கிறீங்களோ அதெல்லாம் கர்த்தர் நடக்கிற மாதிரி. அதான் அர்த்தம். அப்போ ஆண்டவர் அப்படியே விட்டுட்டாரா? இல்லை. அன்பு தான் நம்முடைய பாவத்தை மூடுது. அதே நேரத்தில் நாம் பிறந்துட்டோம் மறுபடியும் நீதியில் வாழ்கிறதுக்கு, தேவனுக்கு பிரியமாய் வாழ்கிறதுக்கு, மற்றவங்கள்ட்ட எப்படி நடக்கணும்னு நம்ம வாழ்கிறதுக்கு தேவன் எழுதி கொடுத்த பிரமாணங்களை மனசில் வச்சு ஆவியானவரே எனக்கு உதவி செய்யும் என்று அவருடைய உதவி இல்லாமல் நம்மளால் வாழ முடியாது. ஆகவே இப்போ நான் ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருக்கிறவங்கள்ட்ட நான் அவங்கள திருத்துறதுக்கு முயற்சி பண்ணி அவங்கள திருத்துறதா எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியலையே, எனக்கு ரொம்ப குழப்பமாக இருக்குது, சிக்கலான இடத்துல இருக்கிறேன், நான் ரெண்டுங்கட்ட நிலையில் இருக்கிறேன், அவங்கள சொல்லி திருத்துறதா இல்லை வேணாமா, இல்லை இப்படியே மன்னிச்சு விட்டுறதா? மன்னிச்சு விட்டாலும் பிரச்சனை. இது மாதிரி 1000 தப்பு அவங்க செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க, பெரிய தப்புக்கு நேராக போவாங்க. அவங்க எனக்கு நெருங்கினவங்களாக வேற இருக்காங்க, நான் அப்படி தான் பழகிட்டேன், அவங்களும் என்கிட்ட நெருங்கி தான் பழகுனாங்க. அப்போ நான் என்ன தான் பண்ணுறது? அப்போ ஒரு டைலமா வருது, ரெண்டுங்கட்டா மனநிலை வருது. திருத்துவோமா வேணாமா, சொல்லுவோமா, என்ன பண்ணுறது, மன்னிச்சு விட்டுருவோமா? இப்படி நாம் இருக்கும் பொழுது இப்போ பகை விரோதங்களை எழுப்பும் இருக்குல்ல, இப்படி இருக்கும்போது நீதிமொழிகள் 17:14 வாசிப்போம். சண்டையின் ஆரம்பம் மதகை திறந்து விடுகிறது போல் இருக்கும், ஆதலால் விவாதம் எழும்பும் முன் அதை விட்டு விடு. 2 பேர் ஒருத்தருக்கு ஒருத்தர் விவாதம் பண்ணி ஒருத்தருக்கு ஒருத்தர் நீ தான் தப்பு, நான் தான் தப்பு, நீ பெரிய யோக்கியமா, நான் பெரிய யோக்கியமா. சாதாரணமாக கணவனும் மனைவியும் இருப்பாங்க, பேசிக்கிட்டே இருப்பாங்க. திடீர்னு ஒரு வார்த்தை அவர் விட்டுருவார், இல்லைன்னா மனைவி விட்டுருவாங்க. அந்த வார்த்தை பார்த்திங்கன்னா டீப் வூண்டுக்கு போகும், ஒரு ஆழமான ஒரு காயத்துக்கு போகும். இப்போ உறவுல ஒருத்தருக்கு ஒருத்தர் மூஞ்சியை திருப்பிக்கிட்டு பேசாமையே இருக்கிறது தான் முடிவா? என்ன பண்ணுறது, ஏது பண்ணுறது? ஆண்டவர் சொல்லிட்டாரு, இங்கே வாசிங்க. சண்டையின் ஆரம்பம் மதகை திறந்து விடுகிறது போல இருக்கும், அதை விவாதம் எழும்பும் முன் என்ன செஞ்சிடணும், விட்டுறணும். ஆண்டவர் எப்படி சொல்கிறாரு? இப்படிப்பட்ட பகை இருக்கிற இடத்துல, இப்படி இருக்கிற இடத்துல ஆண்டவர் ஒரு உருவகப்படுத்துகிறார். பெரிய அணை இருக்குது, கல்லணையே இருக்குது, மேட்டூர் டேமே இருக்குது. அந்த அணையில் ஒரு ஓரமாக அப்படியே லீக் ஆகுது. அதை கண்டுக்காமல் விட்டால் என்னாகும்? அது லீக் ஆகிற தண்ணி இன்னும் அதிகமாக லீக் ஆக ஆரம்பிக்கும். அப்புறம் மெதுவாக ஒரு பக்கம் உடச்சிட்டு போகும், அப்புறம் மெதுவாக இன்னும் கொஞ்சம் பெருசாக உடையும், அப்புறம் பெரிய அழிவு உண்டு பண்ணி பெரிய வெள்ளமாக மாறி அப்படியே அழிச்சிரும். அநேக கிறிஸ்தவ குடும்பங்களை கூட இதை அழிச்சிருக்கு, பிசாசு இதை பயன்படுத்தி இருக்கிறான். ஏன்? ஆண்டவர் தெளிவாக சொல்லியிருக்கிறாரு, விவாதம் எழும்பும் முன் அதை என்ன செய்து விடு, விட்டு விடு. நீ அப்படியே நியாயப்பிரமாணத்தை நூல் பிடிச்சவன் மாதிரி கடைப்பிடிக்கிற மாதிரி இப்போ ஏன் பேசிக்கிட்டு இருக்க? ஏன் பேசிக்கிட்டு இருக்க? ஒருவேளை இந்த நேரத்தில் நீ தவறு பண்ணலை, எத்தனை நேரம் நீ தவறு பண்ணியிருக்க, இப்போ வேற மாதிரி ஆரம்பிக்கிற? நான் சொல்கிறேன், டேம் லீக் ஆகிக்கிட்டு இருக்கு, உடனடியாக அதை என்னன்னு பார்க்கணும். விவாதம் எழும்பிக்கிட்டு இருக்கு, விவாதம் எழும்பும்போது என்ன பண்ணணும்? இச்சை அடக்கத்துக்கு வரணும், செல்ஃப் கண்ட்ரோலுக்கு வரணும். ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும்னு கேட்கணும், பரிசுத்த ஆவியானுடைய உதவிக்கு கெஞ்சணும். என் வாயை மூடுறேன் ஆண்டவரேன்னு சொல்லி வாயை மூடணும். அப்படி நீங்கள் ஒரு செல்ஃப் கண்ட்ரோலுக்கு வந்தீங்கன்னா நான் சொல்கிறேன், பெரிய
மதகு உடஞ்சி லீக்கான டேம் உடஞ்சி அப்படியே பெரிய ஆபத்து விளைவிக்கிற இடத்துக்கு போகாதபடிக்கு உங்கள் குடும்பம், உங்களுடைய நட்பு, உங்களுடைய உறவுகள் காக்கப்படும். ஆமென். நீ நல்லவன்றதை நிரூபிக்கிறதுக்காக நீ விவாதம் பண்ணிக்கிட்டு இருக்கிற. எவனுமே நல்லவன் கிடையாது. எல்லா மனுஷனும் பொய்யன்னு போட்டிருக்கு. உங்களை குறித்து 100க்கு 100 உங்கள் வீட்டுக்காரர் அளந்து வச்சுருப்பார், வீட்டுக்கார அம்மாவை குத்தி வீட்டுக்காரர் அளந்து வச்சுருப்பார், வீட்டுக்காரை பற்றி நீங்களும் அளந்து வச்சுருப்பீங்க. அப்போ என்ன செய்யணும்? சொல்லுமடியேன்னு கேட்கிறேன். கண்ட்ரோல்டு இடத்துக்கு நான் வரேன் ஆண்டவரே. அப்போ நான் என்ன பண்ணணும்? லவ் இட் ஓவர். மறுபடியும் காரியத்தை விட்டுட்டு இந்த 2 கட்ட மனநிலையில் இருந்துட்டு, குழப்பமான மனநிலையில் இருக்கிறதுல இருந்துட்டு, மறுபடியும் ஆண்டவரே அவரை நான் நேசிக்கிறேன், என் ஆரம்பத்தில் எப்படி நான் நேசித்தனோ அது மாதிரி நான் நேசிக்கிறேன்ப்பா. எனக்கு நீங்கள் நல்ல கணவனை கொடுத்தீங்க, எனக்கு ஒரு நல்ல மனைவியை கொடுத்தீங்க, நாங்கள் ஒரு குட் ஸ்டார்ட் பண்ணோம் ஆண்டவரே. அந்த குட் ஸ்டார்ட்டு உங்கள் வாக்குத்தத்தத்துலேருந்து ஆரம்பித்தது. இப்போ நானும் மறுபடியும் அந்த வாக்குத்தத்தத்துக்கு போகிறேன் ஆண்டவரே. நான் மன்னிக்கிறேன் ஆண்டவரே, நான் காரியங்களை உங்கள் விருப்பப்படி செய்கிறேன் ஆண்டவரேன்னு நீங்கள் பெற்ற அந்த ரட்சிப்புக்குள்ளான அந்த உள்ளான மனுஷனை எழுப்பி விட்டு அவனை நடக்க வச்சிங்கன்னா, நான் சொல்கிறேன், காப்பாற்றப்படுவோம். நம்முடைய உறவுகள் காப்பாற்றப்படும். எத்தனை பேருக்கு நான் சொல்கிறது புரியுது? அப்போ கண்ட்ரோல் பண்ணணும். எல்லோரும் சொல்லுவோம், விவாதம் எழும்பும் முன், சச்சரவு எழும்பும் முன், ஒருவருக்கொருவர் வார்த்தையை அள்ளி வீசி காயப்படுத்தும் முன் ஒருவர் தாழ்ந்து போயே ஆக வேண்டும். ஆமேன்னு சொல்லுங்க. அப்போ தான் டேமில் தண்ணி லீக் ஆகிறத அடைக்க முடியும். இல்லைன்னா அவ்வளோதான். சண்டையின் ஆரம்பம் மதகை திறந்து விடுகிறது போல இருக்கும். மதகு கூட கூட ஏங்க பேசுறீங்க? சரி விட்டுற வண்டி தானே. அதுதான் நமக்கு முடியல. ஆவியானவருடைய உதவிக்கு கேட்கணும். ஆவியானவரே என்னை நிரப்புங்க ஆண்டவரே. நான் முன்னாடி மாதிரி நடக்கக்கூடாது. நான் ஏசப்பா பிள்ளை மாதிரி நான் என்ன செய்யணும்? நடக்கணும். ஒரு கன்னத்தை காட்டினா கன்னத்தில் அரைஞ்சா இன்னொரு கன்னத்தை காட்டுன்னு சொன்ன தெய்வம். அதை சாந்தமாக கேட்க மாட்டோம். நீ ஆடுறியா? நீ ஆடி, இங்கிட்டும் ஆடி அங்கிட்டும் ஆடி, நீ ஆடுறியா? ஐயோ அம்மாடி, இது வேற மாதிரி காட்டுறது. ஆகவே அந்த டயலமாவை விட்டு வெளியே வந்து குற்றத்தை பற்றி தொடர்ந்து சிந்திக்கிற வேலையை பிசாசு செய்து கொண்டே இருப்பான். ஒருத்தங்களை பற்றி டீப்பாக, ஒரு சிலர் சின்ன காரியமாக தான் இருக்கும், அது ஒரு பெரிய மேட்டரில் நீங்கள் அல்லது நாம் எவ்வளவோ பெரிய வேலை செஞ்சுருப்போம், அவங்கள காயப்படுத்தியிருப்போம், காயப்படுத்திட்டு காயப்படுத்தின மாதிரியே நமக்கு அந்த உணர்வு இருக்காது. ஏன்னா நமக்கு வந்து அந்த உணர்வு இருந்தால் தானே. ஆனால் அவங்க சொன்ன காரியத்தை அப்படியே யோசிச்சுக்கிட்டே இருப்போம். ஆனால் அவங்களுக்குரிய மரியாதையை கொடுத்துருக்க மாட்டோம், அவங்களுக்குரிய அந்த காரியங்களை செஞ்சுருக்க மாட்டோம். ஆனால் நாம் நம்மளை ஏதோ காயப்படுத்தின மாதிரி அதை பெருசாகவே எடுத்து திங்க் பண்ணி அப்படியே அந்த ஓவர் திங்கிங் கூக்குரல் இட்டுக்கிட்டே இருக்கும். அது என்ன பண்ணுன்னா விரோதத்தை எழுப்பும். பகை விரோதங்களை என்ன செய்யும்? எழுப்பும். அந்த இடத்துல அன்பு இருந்ததுன்னா பாவங்களை மூடும். ஆமேன். ஆகவே தேவன் இப்படிப்பட்ட சரி இப்படியே இருக்குது. இப்படி இருக்க உறவில் ஒரு பேரழிவே வந்துருச்சு, சண்டை வந்துருச்சு அல்லது ஏதோ சம்திங் வந்துருச்சு, ஒரு பேரழிவு வந்துருச்சு. பேரழிவுனா எப்படி சொல்ல வரேன்னா, இனி உறவு வைக்க முடியாதபடிக்கு ஒரு ஏதோ ஒரு அவங்க நடக்க நம்மளை பாதிச்சிருச்சு. அதில் நியாயமாக தெரியல, ஏதோ சம்திங் ராங், ஏதோ ஒன்று, ஏதோ ஒரு காரியத்தில் நீங்கள் எதை வேணாலும் எடுத்துக்கலாம். கூட பிறந்த சகோதரருக்குள்ளேயோ அல்லது சபைக்கு வரக்கூடிய சகோதரர்களுக்குள்ளேயே. ஓகே, ஆண்டவர் இந்த மாதிரியான பேரழிவு அல்லது ஒரு கேடு, ஒரு பேரிடர் வந்தால் என்ன பண்ணுறது? அந்த 17:9 வாசிப்போம் மறுபடியும்.
17:9 குற்றத்தை மூடுகிறவன் சிநேகத்தை நாடுகிறான், கேட்டதை சொல்லுகிறவன் பிராண சிநேகிதரையும் பிரித்து விடுகிறான். நீங்கள் இந்த லிஸ்ட்ல எல்லாம் இருக்கிறீங்களான்னு பாருங்கள். குற்றத்தை மூடுகிறவன் எதை நாடுகிறான்? சிநேகத்தை நாடுகிறான். சொல்லுங்க, சிநேகத்தை நாடுகிறான். அந்த காரியத்தை ஒரு பெருசா எடுத்துக்காம விட்டா அது ஒரு அற்பமான ஒரு சின்ன தவறு தான், ஒரு சின்ன காரியம்தான். அதை பெருசா எடுத்துக்காம விடும்போது சந்தோஷமற்ற ஒரு முடிவுகள் வருது. ஏன் நமக்குள்ளார ஒரு ஐக்கியம் கட்டாகுது, ஒரு நட்பில் ஒரு விரிசல் வருது, எல்லாமே வருது. இப்படி வரும்போது ஒன்று என்ன பண்ணணும்? விரும்பணும். திரும்பவும் பரவாயில்ல, நான் மூடுறேன் அவங்களுடைய பாவத்தை, தொடர்ந்து அவங்க மேலே நான் அன்பாக இருக்க நான் விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கணும். பிரச்சனையை விட்டுட்டு சரி போனால் போது போ, நம்ம அதை விட்டுருவோம், அந்த மேட்ரையே திரும்ப திரும்ப யோசிக்க வேணாம், அந்த காரியத்தை விட்டுட்டு மறுபடியும் நம்ம நேசிக்க ஆரம்பிப்போம் அப்படின்ற ஒரு காரியத்தை செய்யலாம். இன்னொன்று, சரி உட்காந்து நேரடியாக பேசி எதிரெதிர் பேசி அதில் ஒரு முடிவு வரும் பார்த்தீங்களா, அந்த முடிவை தைரியமாக எடுத்து அதை அதனுடைய முடிவை யோசித்து அதனுடைய இப்படி தான் வரும், உட்காந்து பேசினா இப்படி தான் வரும், இப்படி தான் செய்கிற மாதிரி இருக்கும், இதுதான் முடிவு அப்படின்னு சொல்லும்போது பரவாயில்ல, தவறு என்கிட்ட இருந்தால் நான் ஒத்துக்கிறேன், தவறு உங்கள்கிட்ட இருந்தால் நீங்கள் ஒத்துக்கோங்க, அதுக்கு பிறகு அந்த மேட்டரை ட்ராப் பண்ணி விட்டுருவோம், அதுக்கு பிறகு விட்டுருவோம் அப்படின்னு விடலாம். முதல்ல ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே மன்னிச்சு விடலாம், அல்லது அதை பேசி தீர்த்து அதுக்கு பிறகு அதை கைவிட்டுடலாம். இப்போ எனக்கு இதை ரிசால்வ் பண்ண பிடிக்கல, எனக்கு நான் ரொம்ப காயப்பட்டுட்டேன், எனக்கு இதை பேசுகிறதுக்கும் மனசு இல்லை, பெரிய காயமாயிடுச்சு. பெரிய காயமானால் உடனே திரும்பவும் பழகலாம் முடியாது, உடனே காரியங்களை செய்ய முடியாது. ஏன்னா ஆழமான ஒரு நஷ்டம் வந்திருக்கு. இந்த நஷ்டங்கள்லாம் இப்படி தான் வந்தது அப்படின்னு எனக்கு இப்போ தோணுது. இந்த பிரச்சனை வந்தது, இது எங்கே ஆரம்பித்தது, எப்படி இது தீ மாதிரி பரவி குடும்பத்தில் ஒரு பிரச்சனையை கொண்டு வந்தது, அல்லது ஒரு மரணத்தை கொண்டு வந்தது, அல்லது ஒரு விபத்தை கொண்டு வந்தது, அல்லது ஒரு குடும்பத்தை அழித்தது, இதெல்லாம் இருக்கும்போது இவங்க அவங்களையே நினச்சிட்டு இருக்கிறாங்க இது அவங்க தான் காரணம் அப்படின்ட்டு. அது ஒருவேளை உண்மையாக கூட இருக்கலாம். அப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் ட்ராப் பண்ண முடியாது, மேட்ரை விட்டுற முடியாது. அப்போ என்ன பண்ணுறது? அதை சால்வ் பண்ணுறதுக்கு விட்டுரு, கொஞ்ச நாள் கேப் விடு, கடவுள் ஏற்ற வேளையில் காரியங்களை செய்வார். அது திரும்பவும் ஒன்றா சேர்றதுக்கு அவருக்கு டைம் தேவைப்படுது. தேவனோட கூட ப்ளே எ லிட்டில் ட்ராவலிங் மியூசிக்ன்றோம் அங்கே. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, கொஞ்ச நாள் டிஸ்டன்ஸாக இருப்போம், வேண்டாம் டிஸ்டன்ஸாக இருப்போம், இந்த முடிவு எடுக்கலாம். அப்புறம் என்ன தான் எடுக்கிறது? பரவாயில்ல, பிரச்சனை முத்துற வரைக்கும் சண்டை போட்டு நிரந்தரமாகவே பிரிஞ்சு வாழலாம். இந்த மாதிரியான முடிவுகள் தான் உறவுகளில் வரும். இப்படிப்பட்ட ஆபத்துக்கள்லாம் இதில் இருக்குது. ஆண்டவரே, நீங்கள் எப்படிப்பட்ட வசனங்களெல்லாம் எங்களுக்கு எழுதி கொடுத்துருக்குறீங்க, எங்கள் கண்ணிலையும் மனசுலையும் ஆழமாக பதிக்கப்படட்டும். நான் சமாதானம் இல்லாமல் ஒரு உறவை உடையவனாய் சக சகோதரனோடு கூட, கணவனோடு கூட, மனைவியோடு கூட நான் இருந்தேன்னா அது தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு காரியம். நீங்கள் சிலுவையில் மரித்து உயிர்த்தெழுந்து
என்னை புது சிருஷ்டியாக மாற்றுறதுக்கு கொஞ்சமாவது ஒரு நன்றியுள்ள வாழ்க்கையை வாழ எனக்கு உதவி செய்யுங்கன்னு கர்த்தர்ட்ட கதறி கேட்கணும். கர்த்தாவே என்னை மன்னியும் சொல்லும் அடியேன்னு என்ன செய்கிறேன், கேட்குறேன். எத்தனை பேருக்கு நான் சொல்கிறது புரியுது? ஏன்னா இந்த யாரோ ஒருத்தங்க தவறு பண்ணிட்டாங்கன்ன உடனே அந்த குற்றத்து நிமித்தம் வர விளைவு நிமித்தம் இதெல்லாம் ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்குது. தைரியமாக ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்குது. ஃபேஸ் பண்ணித்தான் ஆகணும். ஒரு சிலர் நிரந்தரமாகவே தங்களுடைய உறவுகளை முறித்து கொள்ளுகிறார்கள். அவங்களால ஏற்றுக்கிறோம், தான் செஞ்ச தவறை ஏற்றுக்க முடியல, அல்லது தங்களுடைய தவறை நியாயப்படுத்துகிறாங்க, அல்லது யாரோ ஒருத்தர் காரணம்னு சொல்லி அடுத்தவங்களை நீட்டுறாங்க. இப்படிப்பட்ட நீட்டுதல், இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் வரும்போது அங்கே உறவுகள் நிரந்தரமாக பிரிக்கப்பட்டு விடுகிறது. தேவன் சாலமோன் மூலமாய் விவாதம் எழும்பும் முன் விட்டுவிடு. இப்போ யார் பாஸ்டர் ஃபெய்த்ஃபுல் ஃப்ரெண்டாக இருப்பாங்க? நான் யாரை நான் உண்மையாக நேசித்து பழகிறது? முதல்ல நீங்கள் ஃபெய்த்ஃபுல்லாக இருக்கணும்னு நினைங்க. ஒவ்வொருத்தரும் நான் யார்கிட்ட பழகினாலும் நான் உண்மையாக பழகணும். என் கூட பழகிறவங்க உண்மையாக பழகலைன்னா அளவோடு பழகணும். எனக்கு கற்றுத்தாருங்க ஆண்டவரே. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? நம்முடைய வாழ்க்கையில் மாற்றம் வேணும். எத்தனை பேர் மாற்றம் வேணும்னு விரும்புகிறீங்க? மாற்றம் வரணும்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா அப்பாட்ட வந்து, எதுக்காக சர்ச்சுக்கு வரேன் ஆண்டவரே, நீங்கள் என் கூட பேசுங்க ஆண்டவரே, என் கூட பேசுங்க, என்னை நடத்துங்க ஆண்டவரே. அழிவுக்கு நேராக என்னுடைய உறவு இருக்கக்கூடாது ஆண்டவரே. நீதிமொழிகள் 18:19 வாசிப்போம். 18:19 அரணான பட்டணத்தை வசப்படுத்துவதை பார்க்கிலும் கோபம் கொண்ட சகோதரனை வசப்படுத்துவது அரிது. அவர்களுடைய விரோதங்கள் கோட்டை தாழ்பால்கள் போல் இருக்கும். அரணான பட்டணத்தை வசப்படுத்துவதை பார்க்கிலும் கோபம் கொண்ட சகோதரனை வசப்படுத்துவது அரிது. பட்டணத்தை கூட ஜெயிச்சிடலாம். ஒருத்தன் கோபப்பட்டு அவன் நடக்கிற நடக்கையை அவனை மாற்ற முடியாது அப்படின்ற மாதிரி இங்கே தெளிவாக சொல்லப்பட்டிருக்குது பாருங்கள். அவனை வசப்படுத்துவது அரிது. அவர்களுடைய விரோதங்கள் கோட்டை தாழ்பால்கள் போல இருக்கிறது. அப்படின்னா அர்த்தம், அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த சண்டை போடுற சக்தி, அந்த ஆக்ரோஷ சக்தி, அந்த கோபத்தின் உணர்வுகள் அப்படியே பட்டணத்தினுடைய கதவை உடைச்சி அதை உள்ளே போக முடியாதபடிக்கு அவங்களுடைய வாழ்க்கையில் அவங்க தங்களுடைய பகையையும் விரோதத்தையும் வைத்து கொண்டு இருக்கிறாங்க. கடவுளே நினச்சா கூட செய்ய முடியாதவளவுக்கு அவங்க கர்த்தரை விட்டு தூரமாக இருக்காங்க. அவங்க செய்யணுன்றதெல்லாம் அழிக்கணும், கொல்லணும் அப்படின்ற இடத்துக்கு போயிட்டாங்க. இது மோசமான ஒரு இடத்துல அவங்க இருக்கிறாங்க அப்படின்னு வருது. அப்போ நாம் வச்சிருக்கிற இந்த உறவுகள் ஒரு சீரியஸாக பார்க்கணும், யோசித்து பார்க்கணும். மற்ற பிள்ளைகளோடு, கர்த்தருடைய பிள்ளைகளோடு வைத்திருக்கக்கூடிய உறவுகள். ஆகவே தேவையில்லாத புரணி, காட்டி கொடுத்தல், உண்மையற்ற ஒரு நட்பு, இவைகளெல்லாம் அருமையானவர்களே மோசமானது. இது தவிர்க்கப்பட வேண்டும். இன்னும் ஒரு பெரிய ஊழியர் சொல்லுகிறார், மிக நெருக்கமான நட்பு பாதிப்பை உருவாக்கும். இது கணவன் மனைவி கிடையில் அல்ல, பொதுவாக மிக நெருக்கமான நட்பு. நெருங்கி பழகிறதுனால தான் இவங்க அவங்கள கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்கிறாங்க, அவங்க இவங்கள கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்கிறாங்க, ஆளணும்னு நினைக்கிறாங்க. பிரச்சனை வர ஆரம்பிக்குது. இவங்க ஏன் அந்தளவுக்கு அவங்க வாழ்க்கையில் உள்ளே இறங்குறாங்கன்னா நெருங்கி பழகுனதுனால தான். அவங்க குடுமையை பிடிச்சி ஆட்டணும்னு நினைக்கிறாங்க, இவங்க அவங்க குடுமையை பிடிச்சி ஆட்டணும்னு நினைக்கிறாங்க.
இந்த நெருக்கம் கூடாத நெருக்கம். நீங்களும் நானும் எல்லாரோடையும் பழகணும், நெருங்கி பழகணும், உண்மையாக பழகணும். ஆனால் கர்த்தரோடு இருக்கக்கூடிய நெருக்கமானது மகா பயங்கரமாக இருந்து மற்றவர்களோடையும் நீங்கள் பழக ஆரம்பிச்சிங்கன்னா கர்த்தரே பாதி புத்தியை படித்து தந்துடுவார். அவர் மகா நல்லவர். நான் சொல்கிறேன், கவனிங்க. இப்படியெல்லாம் குணாதிசயம் இருந்தால் தான் நெருக்கமான உறவு வைக்க முடியும், உண்மையுள்ள நட்பு இருக்க முடியும்லாம் பார்த்தோம்ல. இது எல்லாம் கர்த்தராகிய இயேசுவுக்கு இருக்குது. அவரை விட்டு கொடுத்துடாதீங்க. அவற்றை முதல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பை வைங்க, பழகுங்க, சொன்ன வார்த்தையை கேளுங்க. அவர் சத்தம் உங்களுடைய இருதயத்தில் கேட்கும்போது அதை விட்டுடுன்னா விடுங்க, அதை இப்படி நடன்னா நடங்க, இதை செய்யினா செய்யுங்க. தேவனுடைய அந்த வாயின் வார்த்தைகளுக்கு, தேவன் பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் பேசுகிற காரியங்களுக்கு, எல்லாத்துக்கும் மேலே வேத வசனத்துக்கு, எழுதப்பட்டிருக்கிற வேத வசனத்துக்கு, வேத வசனமே போதும். பரிசுத்த ஆவியானவர் சும்மா உங்களுக்குள்ள ஒரு தூண்டுதலெல்லாம் கொடுக்க வேண்டிய தேவையில்லை. வேத வசனத்தை படிச்சிங்கனாலே அது பேசும். எத்தனை பேருக்கு நான் சொல்கிறது புரியுது? எனக்கு கர்த்தருடைய சத்தத்தை கேட்க தெரியாது பிரதர், எனக்கு பரிசுத்த ஆவியானவர் என்ன சொல்கிறதுன்னு தெரியாது பிரதர், அவர் சொல்கிற வழியில் நான் எப்படி பிரதர் நடக்கிறது? பைபிளை படி, வேதத்தை தியானி, 100 முறை நீதிமொழிகளை படி. ஒவ்வொரு முறை படிக்கும்போதும் ஒவ்வொரு மாதிரி ஆண்டவர் பேசுவார், விளக்கி காண்பிப்பார். நீங்கள் எந்த சூழ்நிலைகளில் கடந்து போகிறீங்களோ அந்த சூழ்நிலைகளை மேனேஜ் பண்ணுறதுக்கும் ஹேண்டில் பண்ணுறதுக்கும் கர்த்தர் உங்களுக்குள்ள குணாதிசயங்களை வளர பண்ணுவார். ஆமேன். ஆகவே நல்ல அருமையான ஒரு நட்புகள் வேணும் அப்படின்னா ஒரு சில சிகரங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கணும், ஒரு சில காரியங்கள் இருக்கணும். அதை குறித்து அப்படியே தியானிப்போம். நீதிமொழிகள் 27வது அதிகாரம். இந்த ஆபத்திலிருந்து தப்பிக்கிறதுலாம் எப்படி நம்ம தியானித்தோம். தொடர்ந்து அப்படியே குட் ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு ஒரு பாசிட்டிவாக ஆண்டவர் எழுதி வச்சிருக்கிறத ஒரு சில காரியங்களை வாசிப்போம். 27வது அதிகாரம் 5-6. மறைவான சிநேகத்தை பார்க்கிலும் வெளிப்படையான கடிந்து கொள்ளுதல் நல்லது. அடுத்த வசனம் வாசிங்க. சிநேகிதன் அடிக்கும் அடிகள் உண்மையானவைகள், சத்துரு இடும் முத்தங்களோ வஞ்சனை உள்ளவைகள். முதல்ல இருந்து திரும்பவும் அதை வாசிங்க. மறைவான சிநேகத்தை பார்க்கிலும் வெளிப்படையான கடிந்து கொள்ளுதல் நல்லது. சொல்லுங்க, மறைவான சிநேகத்தை பார்க்கிலும் வெளிப்படையான கடிந்து கொள்ளுதல் நல்லது. இந்த நீதிமொழி ஒரு நட்பை எவாலுவேட் பண்ணுற, ஒரு மதிப்பீடு செய்கிற ஒரு நீதிமொழி என்று சொல்லுகிறார்கள். எவாலுவேஷன் ப்ராவர்ப்ன்றாங்க. அது எப்படின்னா, ஒரு 2 சிநேகிதர்கள் இருக்கிறாங்க, 2 ஐக்கியப்படுற கர்த்தருடைய பிள்ளைகள் இருக்காங்க. ஒருத்தர் மறைவா சிநேகிக்கிறாரு, இன்னொருத்தரும் சிநேகிக்கிறாரு. ஆனால் வெளிப்படையாக ஒரு சில காரியங்களை சொல்கிறாரு, கடிந்து கொள்கிறார். எது நல்லது, எது பெட்டர் அப்படின்னு கேட்டால் இங்கே ஆண்டவர் சொல்கிறாரு, வெளிப்படையான கடிந்து கொள்ளுதல் நல்லது. சும்மா அவங்கள்ட்ட ஒரு தவறு இருக்குன்னு தெரியுது, ஆனாலும் நீங்கள் பூசிமொழியே பழகிக்கிட்டே இருக்கீங்க நண்பர்ன்ற விதத்தில். அது உண்மையாலுமே நீங்கள் தவறு பண்ணாலும் சரி, அவங்க தவறு பண்ணாலும் சரி, நெருக்கமான உறவுகளில் நாம் செய்ய வேண்டிய பெட்டர் காரியம் அவங்கள வெளிப்படையாக கடிந்து கொள்ளுதல் நல்லது. இது டாப் மோஸ்ட் குவாலிட்டி. ஊழியக்காரனாகிய எனக்கெல்லாம் இது தேவை. ஒருத்தவங்க உண்மையாலுமே தவறு பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சால் அவங்கள கடிந்து கொள்றதுக்கு நான் தயங்கவே கூடாது. நான் கடிந்து கொள்றதுக்கு நான் தயங்கினேன்னா நான் எங்கேயோ தவறு பண்ணுறேன்னு அர்த்தம். எதுக்கு மறைவான சிநேகம்? நேரடியான கடிந்து கொள்ளுதல். இப்படி தான் பிரதர், இப்படி தான், இது செஞ்சது தவறு.
இல்லை பாஸ்டர் அவங்க காணிக்கை கொடுக்காம போயிட்டாங்கன்னா அது தேவையில்லை. கர்த்தர் இருக்கிறார், கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். மனுஷன் கொடுத்து அல்ல, தேவன் கொடுத்து வாழும்படி தேவன் என்ன செய்திருக்கிறார்? ஊழியக்கார பிள்ளைகளை கர்த்தர் என்ன செய்திருக்கிறார்? அழைத்திருக்கிறார். எத்தனை பேருக்கு நான் சொல்கிறது புரியுது? ஆகவே ஓப்பன் ரெபியூக்னா அந்த இடத்துல கடிந்து கொள்ளுதல்னா டிசிப்ளின் பண்ணுறது. கடிந்து கொள்ளுதல்னா திட்டுறது இல்லை. சொல்லுங்கள், டிசிப்ளின் என்கிற வார்த்தை வருகிறது அங்கே. டோகஹாட் அப்படின்ற ஒரு எபிரேய வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறாங்க. அப்புறம் இன்னும் ஒரு சில இடங்களில் கவுன்சல், டிசிப்ளின், மியூசர் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறாங்க. இது எல்லாமே இந்த ரெபியூக், இந்த கடிந்து கொள்ளுதல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு டிசிப்ளின் பண்ணுறது, ஒரு ஒழுக்கத்துக்கு நேராக திருப்புறது, ஒரு கவுன்சிலிங் கொடுக்கறது. எல்லாரும் வாயை திறந்து சொல்லுங்கள். மறைவான சிநேகத்தை பார்க்கிலும் வெளிப்படையான ஆலோசனை, வெளிப்படையான திருத்துதல், ஒழுக்கப்படுத்துதல் நல்லது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? இங்கே போட்டிருக்கு மறைவான சிநேகத்தை பார்க்கிலும் வெளிப்படையானன்னு போட்டிருக்கு. சொல்லுங்கள், வெளிப்படையான. ஒரு ஓப்பன் டாக், ஒரு ஃப்ராங்க். இதுதான் ஃப்ராங்காக பழகிறது, ஃப்ராங்காக அந்த காரியத்தை சொல்கிறது, ஃப்ராங்காக டைரக்டாக. நண்பனாக இருக்கிறவன், நேர்மையுள்ள நண்பனாக இருக்கிறவன், அவங்களுடைய நலனில் அக்கறை உள்ள ஒரு நண்பனாக இருக்கிறவன், அவங்களுக்கு இது மாதிரி யார்ட்டையும் பழகி அவங்க கெட்ட பேர் எடுத்துடக்கூடாதுல்ல. அதுக்காக நீங்கள் உறவுகள் என்பது ஒரு மனுஷன்ட்ட நம்ம வைக்கிறது கிடையாது. சபைக்கு வரோம், அநேகற்ற பழகிறோம், அநேகற்ற உறவு வைக்கிறோம். ஆனாலும் ஒரு சில உறவுகள் நெருக்கமான உறவுகளாக இருக்குது. அந்த உறவுகளுக்குள்ள ஒருவருக்கொருவர் எப்படி இருக்கணும்? இந்த வெளிப்படையான ஒரு ஆலோசனை, ஃப்ராங்கான ஒரு ஆலோசனை, டைரக்டான ஒரு நேரடியான விதத்தில், நேர்மையான விதத்தில் ட்ரூ ஃப்ரெண்டாக இருக்கிறவங்க பேசுவாங்க. அப்படி பேசும்போது இப்படிப்பட்ட ஒரு டிசிப்ளினை எனக்கு நீங்கள் சொல்லித்தரீங்களா, எனக்கு ஒரு ஆலோசனை கொடுக்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அன்போட, தேங்க்யூ பிரதர், நீங்கள் என்னை அப்படி சொல்லி திருத்துறதுக்காக நன்றி பிரதர், அதை அப்படி சொல்லும்போது அவங்களுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். சரி, நம்ம சொன்னதை புரிஞ்சுக்கிட்டார்ல பிரதரு, வெரி நைஸ், அன்போடு ஏற்றுக்கிட்டார்ல, அவுட் ஆஃப் லவ் அதை ஹியர் பண்ணுற எண்ணம் வரணும். ஏன்னா மறைவாக ஸ்நேகம் பண்ணிட்டு என்னைய திருத்தணுன்ற ஒரு எண்ணம் கூட இல்லாமல், திருத்தணும் இந்த சென்ஸ், எனக்கு ஒரு ஆலோசனை, யாரையும் திருத்த முடியாது, அதை விட்டுருங்க. திருத்தணும்னு நினைக்கிற இடத்துக்கே போகாதீங்க. அந்த இடத்துக்கெல்லாம் போகிறதுக்கு நமக்கெல்லாம் அருகதையே இல்லை. கீழே இறங்கி வாங்க, ஆண்டவரே அவங்கள ஆலோசனை பண்ணி அவங்கள்ட்ட ஒரு ஆலோசனை கொடுக்கறதுக்கு எனக்கு கிருபை தாங்க ஆண்டவரே, அல்லது அதை கேட்கிற நல்ல ஒரு அன்பின் மனநிலையை தாருங்க ஆண்டவரே. அவர் அதை மறைச்சி வச்சுட்டு என்கிட்ட அதை சொல்லாமல் இருந்தா, அந்த கவுன்சிலிங்கை எனக்கு கொடுக்காமல் இருந்தா, எங்களுடைய நட்பே யூஸ்லெஸ்ஸான நட்பு, எங்களுடைய உறவே வேஸ்ட். அது சும்மா மேம்போக்கான அது உறவு, அது யூஸ்லெஸ்ஸான ஒரு உறவு. யூஸ்லெஸ்ஸான உறவு இருந்து என்னத்துக்கு? அது ஆபத்து காலத்தில் மொழி புரண்ட அந்த காலுக்கு சமானம். ப்ரெஷர் வரும்போது அது தெரிஞ்சிடும், தான் யாருன்னு காட்டிடுவாங்க, பிரச்சனை வந்துடும். அப்போ ஒரு ஃபெய்த்ஃபுல்லாக எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? இன்னொரு காரியம், மறைவான சிநேகத்தை பார்க்கிலும் வெளிப்படையான கடிந்து கொள்ளுதல் நல்லது. அடுத்த வசனம் வாசிங்க. சிநேகிதன் அடிக்கும் அடிகள் உண்மையானவைகள். எல்லாரும் சொல்லுவோம், உண்மையானவைகள். இப்போ அவர் பேசுகிறாரு, உங்கள்கிட்ட ஒரு ஆலோசனை சொல்கிறாரு, உங்கள்கிட்ட அந்த டைரக்டாக பேசுகிறாரு. இப்போ அது உங்களுக்கு ஒரு ஊண்டு, ஒரு காயத்தை கூட தரலாம். அடிக்கிற அடி மாதிரி, அடிச்சோன்னே வலிக்குதுல்ல, அது மாதிரி ஒரு ஊண்டாக கூட இருக்கலாம், காயம் கூட படலாம். நீங்கள் என்ன பண்ணணும் தெரியுமா? இந்த ஊண்டு இந்த காயம் என்ன திருத்துறதுக்கு வந்த காயம்.
ஆமென் சொல்லுங்க. எப்படி போட்டிருக்கு பாருங்க, சிநேகிதன் அடிக்கும் அடிகள் எப்படிப்பட்டவைகள்? உண்மையானவைகள், ஃபெய்த்ஃபுல் வூண்ட்ஸ். ஒரு நண்பன் பேசுகிறான், கவுன்சிலிங் கொடுக்குறான், ஃப்ராங்காக பேசுகிறான், நடக்கை சரியில்லைங்கிறான், ஏதோ சம்திங் சொல்கிறான், அது உண்மையாகவும் கூட இருக்கு. 4 பேர்கிட்ட கெட்ட பேர் ஆகி இப்போ முழிச்சுக்கிட்டு இருக்கிறோம். எஸ், இப்போ புரியுது. நண்பனும் சொல்கிறாரு, அவர் அடிக்கும் அடி, அவர் எனக்கு கொடுக்குற கவுன்சிலிங், அவர் எனக்கு கொடுக்குற டைரக்ட் பேசுகிற அந்த காரியம் எனக்கு ஒரு காயத்தை கூட ஏற்படுத்தலாம். ஆனால் அந்த காயம் தேவையான காரியம், ஃபெய்த்ஃபுல் வூண்டு, உண்மையுள்ள ஒரு திருத்துதல். அதை அடித்தா பரவாயில்லைங்க. சிநேகிதன் அடிக்கும் அடிகள் உண்மையானவைகள். எல்லாரும் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். ஒருவேளை கணவன் ரட்சிக்கப்பட்டு ஆண்டவருக்கு பயந்து நடக்கிற உண்மையான பிள்ளையாக இருந்து மனைவி சேட்டை பண்ணி, அல்லது மனைவி கணவன்கிட்ட 2 பேரும் இப்படி பேச்சில் ஒரு ஊண்டு வந்துச்சுன்னா இது ஃபெய்த்ஃபுல் ஊண்டுங்க. அவர் சொல்கிறது உண்மைதான், நான் மாறிக்கொள்கிறேன். அவர் அடிக்கட்டுமே, அவர் அடிக்காமல் யாருங்க அடிப்பா? என்ன அடிக்கட்டுங்க, நான் திருந்தணும், நான் நல்லா இருக்கணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? இல்லை அப்படியே கண்டுங்கானாமல் விட்டுட்டு அப்படியே பாவத்தை மூடிடலாமா? நல்ல கவனிங்க, அடுத்தவங்க பாவத்தை நீங்கள் மூடுங்க, ஆனால் உங்கள் பாவத்தை நீங்கள் மூடக்கூடாதுன்னு வேதம் சொல்லுது. வாசிப்போம் பாருங்க, நீதிமொழிகள் 28:13. இந்த வார்த்தையை கொஞ்சம் தியானிப்போம். நீதிமொழிகள் 28:13. தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அப்படியே விட்டுட்டோம்னா அவங்க பெரிய பாவங்களை கூட செய்கிறதுக்கு போயிடுவாங்க. அப்போ அவங்களுக்கு நம்ம ஏதோ ஒரு ஆலோசனை கொடுக்க வேண்டியது இருக்குது, கவுன்சிலிங் கொடுக்க வேண்டியது இருக்குது, மாற வேண்டியது இருக்குது. அப்போ மன்னிச்சு மறந்து விட்டுருவோமா? சரி, மன்னிச்சிருவோம், மறந்துடுவோம், விட்டுருவோம். அதுக்காக ஒரு மனுஷன் என்னை அவர் மன்னிச்சிட்டார்ல, அப்புறம் என்ன, என் இஷ்டத்துக்கு நான் என் விருப்பம் போல் இருப்பேன்ற இடத்துக்கு போகாதபடிக்கு அன்பு சகல பாவத்தையும் மூடும். அவங்க உன் பாவத்தை மூடிட்டாங்க, ஏற்றுக்கிட்டாங்க, மறுபடியும் அன்பாக உன் கூட இருக்கணும்னு பிரயாசப்பட்டு ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் நீ தன் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அவர் மூடிட்டாருங்க உங்கள் பாவத்தை. நீ என்ன பண்ணுற? கர்த்தர்ட்ட போய், கர்த்தாவே என் பாவத்தை நான் மறைக்கல ஆண்டவரே, நான் செய்தது தவறு, உடைய ரத்தத்தினால என்ன செய்யும்? கழுவும். அப்படிப்பட்ட இடத்துக்கு நீ போனீன்னா நீ என்ன பண்ணப்படுவ? இரக்கம் பெறுவ. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறது? எத்தனை பேர் இரக்கம் வேணும்னு சொல்கிறீங்க? தன் பாவங்களை மறைக்கிறவன் என்ன அடைய மாட்டான்? வாழ்வடைய மாட்டான். என் ஃப்ரெண்டு தான், என் நண்பர் தான், நம்ம பிரதர் தான், நம்ம சிஸ்டர் தான். எத்தனையோ காரியங்களில் தடுமாறி விழுந்தோம். அப்போல்லாம் அவங்கள நம்மளை தூக்குனாங்க, நம்மளோட பேசுனாங்க. பரவாயில்ல, இந்த காரியத்தில் கர்த்தாவே நீங்கள் சொல்லுங்கள், அடியேன் கேட்கிறேன். ஒருவேளை என்கிட்ட தவறு இருந்துச்சுன்னா என் பாவத்தை மன்னிங்க ஆண்டவரேன்ற இடத்துக்கு வரணும். அவங்க பாவத்தை மூடுறாங்க, உங்கள் பாவத்தை, நீங்கள் செய்த தவற, நீங்கள் அவங்கள காயப்படுத்தினதை அவங்க மூடுறாங்க, விட்டுட்டாங்க, லவ் இட் ஓவராக மாறிட்டாங்க, மறுபடியும் நேசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் நீ என்ன பண்ணிகிட்டு இருக்க? உன் சார்பில். தன் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். கர்த்தர்ட்ட போய், கர்த்தாவே சொல்லுமடியேன்னு கேட்கிறேன், நான் மறைக்க விரும்பல ஆண்டவரே, உண்மை இதுதான், ஆனால் அவர் என்னை நேசிக்கிறார், அந்த சிஸ்டர் என்னை நேசிக்கிறாங்க, அந்த பிரதர் என்னை நேசிக்கிறாங்க, எல்லாத்தையும் மன்னிச்சிட்டாங்க, மறந்துட்டாங்க. ஒருவேளை நான் செய்தது தவறாக இருந்தா ஆண்டவரே உம்முடைய ரத்தத்தினால என்னை என்ன செய்யும்? கழுவும். அந்த இடத்துக்கு வரணும். தவறே செய்யாதது போல தன்னை நீதிமான் என்றே ஊரெல்லாம் சொல்லிக்கொண்டு இருக்கிற இடத்துல இருந்தோன்னா இரக்கம் நமக்கு கிடைக்காது. ஏன்னா கடவுளுடைய பார்வை வேற. மனுஷன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். செய்த தவறுகளை 4 பேருக்கு மறைத்து
நான் நல்லவேன்னு காட்டுறதுக்கு எல்லாத்துட்டையும் நான் சொல்லிடலாம். ஆனால் என் பாவத்தை நான் கர்த்தர்ட்ட அறிக்கையிட்டு மன்னிப்பு கேட்காவிடில் எனக்கு இரக்கம் கிடைக்கவே கிடைக்காது. தேவர்கிட்ட ஓடி வரணும். என்னை மன்னிச்சு மறந்த கர்த்தர். நான் பெரிய யோக்கியம் இல்லை. அவர் கிருபை என்னை மன்னித்தது. அவருடைய ரத்தம் என்னை மன்னித்தது. என் வாழ்க்கையே கிருபையில் ஓடிக்கிட்டு இருக்கு. அப்போ நான் கிருபை காட்டணும்ல. என்ன நானே கர்த்தர்ட்ட தாழ்த்துறேன். ஆண்டவரே என்ற இடத்துக்கு போகணும் பாருங்கள். ஓகே, மறுபடியும் இந்த இடத்துக்கு வருவோம் நம்ம. அப்போ ஃபெய்த்ஃபுல் வூண்டாக இருக்குதுன்றதை உணர்ந்து கொண்டு அவங்க அடிக்கிற அடி பரவாயில்ல, சிநேகிதன் அடிக்கும் அடைகள் உண்மையானவைகள். எல்லாரும் சொல்லுங்கள், உண்மையானவைகள். ஆனால் இந்த மாதிரி வேலையெல்லாம் தைரியமாக செய்யணும். தைரியமாக செய்யணும். அடிகள்னால் எதை சொல்ல வரேன்? டிசிப்ளின் பண்ணுறது, கவுன்சிலிங் கொடுக்கறது, மாற்றிக்கொள்ள சொல்லுகிறது. இதுக்கு முதல்ல நம்மளே வளரணும். நீ ஒன்றை பாரு, நீ வளர்ந்துருக்கிறியான்னு பாரு. அப்படி இல்லையா ஆண்டவர்கிட்ட சொல்லு. ஃபெய்த்ஃபுல் வூண்ட்ஸ். ஆண்டவரே நன்றி ஆண்டவரே என்று சொல்லு. நான் சொல்கிறேன், இப்படி நாம் இருக்கும் பொழுது உங்கள் 2 பேருக்கு இருக்கக்கூடிய உறவுகள் எப்படி மாறும் தெரியுமா? ஒரு ரிலையபிளாக, ட்ரஸ்ட்வர்த்தியாக, ஒரு உண்மையுள்ள ஒரு நட்பா, ஒரு நம்பிக்கையான ஒரு நட்பா, ஒருவரை ஒருவர் சார்ந்த நட்பாக இருக்கும். இப்படிப்பட்ட அன்பு சின்சியரான அன்பு. அதைத்தான் போட்டிருக்கு, சிநேகிதன் அடிக்கும் அடிகள் உண்மையானவைகள். ஆமேன். அந்த வசனத்தை எடுத்து மறுபடியும் வாசிப்போம். 27:5-6. சிநேகிதன் அடிக்கும் அடிகள் உண்மையானவைகள், சத்துரு இடும் முத்தங்களோ வஞ்சனையுள்ளவர்கள். ஒரு சிலர் சிநேகிதன் யாரு சத்துரு யாருன்னே பிரித்து பார்க்க தெரியாமே பழகுறாங்க. இவன்கிட்ட இதை சொல்லலாமான்னு தெரியாது. முதல் முறையாக அன்னைக்கு தான் பார்த்துருப்பாங்க. எதையாவது பேசி விட்டுருவாங்க. அவன் கரெக்டாக கொண்டு போய் அங்கே பற்ற வச்சிருவான். அவன்கிட்ட இதை பேசலாமா? இவன் எவ்வளோ நாள் பழகியிருக்கிறான்? எத்தனை நாள் அவனை உங்களுக்கு தெரியும்? அவன் அயலானா, உண்மையான நண்பனா, சத்துருவா? ஒரு சில அந்த மறைவான சிநேகம், நேரடியான கடிந்து கொள்ளுதலுக்கு வராமல் முகஸ்துதியிலே பழகுறாங்கல்ல, அவங்க சத்துரு மாதிரி தான் இருப்பாங்க. இதுவும் அந்த அந்த அதுக்கேற்ற போல தான். அந்த முத்தம் அது எப்படின்னு போட்டிருக்கு? வஞ்சனை உள்ளவைகள். சொல்லுங்கள், வஞ்சனை உள்ளவைகள். ஆமேன். உங்களை ஹேட் பண்ணுறாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க. அடிச்சிட்டாங்க, எங்கள்கிட்ட இப்படி சொல்லிட்டாங்க. திருத்துறதுக்கு சொன்னால் கூட அந்த பயலுகள்லாம், பாஸ்டருக்கு கோவம் வந்துருச்சுடா, பாஸ்டருக்கு கோவம் வந்துருச்சா. இது என்ன வார்த்தை? எதையாவது ஒன்று சொல்லி, ஒரு வார்த்தையை சொல்லி அவங்களுக்கு ஆலோசனை சொன்னால் கூட பாஸ்டருக்கு என்ன வந்துருச்சு? கோபம் வந்து. இது வெளிப்படையான கடிந்து கொள்ளுதல். ஆமாம், கோபம் தான் வந்துருச்சு, போ. இப்படி தாளாட்டிக்கிட்டே என்ன செய்ய முடியாது? இருக்க முடியாது. மறைவான ஒரு ஸ்நேகம் இல்லை, வெளிப்படையான என்ன செய்கிறது? கடிந்து கொள்ளுதல். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? ஆமேன். இப்படிப்பட்ட விதத்தில் நீங்கள் அதை ஏற்றுக்கொள்ளும் பொழுது, பரவாயில்ல சிநேகிதன் தானே சொல்லட்டும்னு கேட்டு ஒரு என்கரேஜபிளாக அதை எடுத்துக்கொண்டு நீங்கள் பழகும்போது நீங்கள் ஒரு நாள் புரிஞ்சுக்குவீங்க, அவங்க நல்லதுக்கு தான் சொல்லியிருக்காங்கன்னு. ஷார்ட் வைல், கொஞ்ச நாள் அது உங்களுக்கு ஒரு பெயினாக கூட இருக்கும். அவங்க கடிந்து கொண்டது மீன்ஸ் கவுன்சிலிங் பண்ணது, டிசிப்ளின் பண்ணது. ஆனால் ஒரு நாள் உங்களுக்கே புரியும், நீண்டகால நன்மையான உறவுகளை தெரிஞ்சு கொள்ளவும், நல்ல கேரக்டர்ஸை நம்முடைய வாழ்க்கையில் பதிக்கவும் அவங்க இப்படி நடந்துருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு
ஒரு நாளில் நீங்களே புரிஞ்சுக்குவீங்க. ஹல்லேலூயா. அந்த நேரத்தில் ஒன்றும் ரிஃப்ளெக்ட் பண்ணாமல் இருந்து கர்த்தர்கிட்ட சொல்லிவிட்டு சரிதான் அப்படின்னு ஏற்றுக்கொள்ளும் பொழுது ஒரு நாள் கர்த்தர் உங்களை என்ன செய்ய வைப்பார்? புரிய வைப்பார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? ஆமேன். எத்தனை பேருக்கு நல்ல நெருக்கமான உறவுல ஒரு ஹெல்ப்ஃபுல் கவுன்சில் தேவையாக இருக்கிறது? இந்த வசனத்தை வாசிப்போம். நீதிமொழிகள் 27:9 வாசிப்போம். பரிமள தைலமும், எல்லாரும் சேர்ந்து வாசிங்க, சுகந்த தூபமும் இருதயத்தை களிப்பாக்குவது போல ஒருவனுடைய சிநேகிதன் உட்கருத்தான ஆலோசனையினால் பாராட்டும் இன்பமானது களிப்பாக்கும். எல்லாரும் ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். ஆமேன். ஒரு ஹெல்ப்ஃபுல் கவுன்சில் ஆங்கிலத்தில் போட்டிருக்கு, ஆயில் அண்ட் பர்ஃப்யூம் மேக் த ஹார்ட் கிளாட். எண்ணெயும் பெர்ஃப்யூமும் இருதயத்தை என்ன பண்ணுதான்? பரிமள தைலமும் சுகந்த தூபமும் இருதயத்தை கிளாட் பண்ணுது, களிப்பாக்குது. அதை எதுக்கு ஒப்பிட்டு பேசுகிறாங்கன்னா, ஒருவனுடைய சிநேகிதன் உட்கருத்தான ஒரு ஆலோசனையினாலே, and the sweetness of a friend comes from his earnest counsel. ஒரு ஆர்வத்தோட ஒரு சந்தோஷத்தோட நான் திருந்தணும்னு சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு ஆலோசனை எனக்கு பெர்ஃப்யூம் மாதிரி மாறுது. எத்தனை பேர் சபையில் இருக்கக்கூடிய ஊழியர் கர்த்தர் தன்னுடைய வார்த்தையை சொல்லும்போது அது உனக்கு தான் பேசினாரு, உனக்கு தான் பேசினாரு, உனக்கு தான் பேசினார்னே அடுத்தவங்களையே பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. தனக்கு பேசுனது ஒரு நாளும் எடுத்துக்கவே மாட்டாங்க. நான் சொல்கிறேன், அப்படியெல்லாம் கர்த்தர் பேசும்போது உங்கள் மேலே நான் பெர்ஃப்யூம் அடிக்கிறேன்னு கடவுள் சொல்கிறாரு. கர்த்தர் என்கிட்ட அப்படி பேசுகிறாரு. நீங்களும் அப்படி பெர்ஃப்யூம் மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த உலகத்தில் கர்த்தருக்கு சுகந்த வாசனையாய் நற்கந்தமாய் நீங்கள் இயேசுவுக்கு இருப்பீர்கள். ஆமென். திரும்ப வாசிங்க. பரிமள தைலமும் சுகந்த தூபமும் இருதயத்தை என்ன செய்யுமா? அந்த ஃப்ரெண்டு உங்களுக்கு கொடுத்த இந்த கவுன்சிலிங் ஒரு சின்சியர் அட்வைஸுங்க. ஒரு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உங்கள்கிட்ட பேசுகிறாருங்க. அவர் தன்னுடைய ஆத்மாவிலிருந்து உங்கள்கிட்ட பேசுகிறாருங்க. உங்கள் நன்மைக்காக அவர் செய்கிறாருங்க. உங்களுடைய வாழ்க்கைக்கு பின்னாடி நீங்கள் நல்லா இருக்கணுன்ற நோக்கத்தில் அவர் அந்த காரியத்தை செய்கிறாருங்க. எல்லோரும் ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அப்போ ஹெல்ப்ஃபுல் கவுன்சில் கண்டிப்பாக வேணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அதை விட்டுட்டு வேறு மாதிரி இருந்தால் எப்படி இருக்கும்? சரிப்படாது. வேறு மாதிரினா நான் எப்படி சொல்ல வரேன்? கவுன்சிலிங் கொடுக்காம இப்போ நீங்கள் 2 பேர் பழகிட்டுருக்கீங்க. உங்களோட அவர் நெருக்கமாக இருக்கிறாரு. நெருக்கமாக இருக்கிறதுனால தான் இந்த கவுன்சிலிங்கும் சொல்கிறாரு உங்களை திருத்துறதுக்கு. இப்போ நீங்கள் திருந்திக்கிறீங்க. இப்போ உங்கள் பிரச்சனை உங்கள் 2 பேர்த்துக்குள்ளே முடியாமல் நீங்கள் இந்த உறவுக்காக யாரோ ஒருத்தர்கிட்ட போய் திரும்ப நீங்கள் ஆலோசனை கேட்குறீங்க. இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்கு, நெருக்கமான உறவுக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்? முதல்ல உங்கள் கதையை பூரா அவங்கள்ட்ட ஒப்பிக்கணும். நான் சொல்கிறது எத்தனை பேருக்கு புரியுது? நான் புரிகிற மாதிரி பேசிகிட்டு இருக்கேனா? ஏன்னா இப்போ என்ன பண்ணுறீங்க? உங்களுக்கு கவுன்சிலிங் தேவைப்படுது. அவரும் வார்த்தையில் வளர்ந்துருக்கிறாரு, நீங்களும் வளர்ந்துருக்கிறீங்க. ஏதோ ஒரு சின்ன மாற்றம் தேவைப்படுது. அவர் உங்கள்கிட்ட சொல்கிறாரு. அதை நீங்கள் சந்தோஷமாக ஏற்றுக்கிட்டிங்கன்னா, ஈகோ இல்லாமல் ஏற்றுக்கிட்டிங்கன்னா சந்தோஷமாக இருக்கும். இதை விட்டுட்டு அவ்வளவு உண்மையாக பழகி நேசித்து பழகி ஒரு சின்ன காரியத்தை அவர் சொல்லிட்டாருன்னு பொறுத்துக்க முடியாமல் உங்களுக்குள்ள மனசுக்குள்ளே புழுங்கிக்கிட்டு ஒரு ஹாப்பினஸ் இல்லாமல் நீங்கள் இருந்துக்கிட்டே இருக்கும்போது உடனே என்ன பண்ணுவீங்க? புது ஆள்கிட்ட யார்ட்டையாவது போவீங்க, அவங்கள்ட்ட ஆலோசனை கேட்கணும் போவீங்க. அப்போ முதல்லேருந்து ஜீரோலேருந்து ஆரம்பிக்கணும். இப்படியா பிரதர், நாங்கள் அப்படி நேசித்தோம் பிரதர், அப்படிலாம் பழகணும் பிரதர், 10 வருஷம் பழக்கம் பிரதர், அதுவா பிரதர், இதுவா இந்த வம்புக்கெல்லாம் இடமே இல்லாதபடிக்கு உங்களை பற்றி அவருக்கு தெரியும், அவரை பற்றி உங்களுக்கு தெரியும். அவர் சொல்லி திருத்தினா சந்தோஷமா? ஹல்லேலூயா. இது எனக்கு ஒரு பெர்ஃப்யூமாக இருக்கட்டும், இது எனக்கு ஒரு ஆயிலாக இருக்கட்டும், நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா
உங்கள் பிரச்சனை மற்றவன்கிட்ட போகவே என்ன செய்யாது, போகாது. எத்தனை பேருக்கு புரியுது? எல்லோரும் ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். இப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? யார்ட்டையும் கவுன்சிலிங் கேட்கணும்னு போனால் அவங்கள பற்றி புரணி பேச ஆரம்பிப்பீங்க. அப்புறம் புரிய வைக்கணும்ல, எல்லாம் தப்புன்னு சொல்லிகிட்டே இருப்பீங்க. 2 பேர் பேசும்போது 3வது நபரை பற்றி பேசுகிறது, அந்த இடத்துக்கு போகவே கூடாது. நேரிடையா நாமளும் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியணும், அவங்களும் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியணுன்ற ஒரு எண்ணத்தோடு கூட நாம் இந்த ஃப்ரெண்ட்ஷிப்பு, இந்த ஐக்கியம், இந்த ஃபெல்லோஷிப்பில் நாம் நடந்துக்கிட்டோன்னா, நான் சொல்கிறேன், நம்முடைய வாழ்க்கையில் இதோ சகோதர ஒருமித்து வாசம் பண்ணுவது அப்படின்னு எங்கள் சார் ஒரு பாட்டு பாடியிருக்கார். அருமையான பாட்டு. அது எப்படி இருக்குமா? ரொம்ப சத்தாக இருக்குமா. எப்படி இருக்குமா? ஹெல்த்தி ரிலேஷன்ஷிப் வேணுமா? அதுக்கு ஒருமித்து வாசம் பண்ணுகிற சகோதர சகோதரிகள் சபையில் இருக்கணும். ஊழியக்காருக்கும் அவங்களுக்கும் சகோதரருக்குள்ள அப்படிப்பட்ட ஒரு நட்பு ஐக்கியம் இருக்கணும். நம்ம எல்லோரும் எழுந்து நிற்போம். நேர்மையான உறவு குறித்து போன வாரத்திலே கூட தியானித்தோம். லாயல்ட்டி, அதுக்கு நிறையா எக்ஸாம்பிள்லாம் பார்த்தோம். இந்த சீக்கிரத்தில் நான் முடிக்க போகிறேன். அடுத்த வாரத்துலேருந்து அப்படியே நீதிமொழிகளில் வேறொரு டாபிக் நம்ம போகிறோம். எல்லாரும் வாயை திறந்து கரங்களை அசைத்து எல்லாரும் இந்த வேளையில் கூட அப்பாட்ட சொல்கிறீங்களா? ஷேபேலே மாலா பாரானா மாரானா. ஓ ஹalleluya ஹalleluya ஹalleluya. எல்லாரும் உங்களை நீங்களே ஒப்பு கொடுங்க. ஆண்டவர் பேசியிருந்தார்னா நன்றி ஆண்டவரே சொல்லுங்கள். ஓ ஷாம்பாரா லபூரினே மாரானா. ஓ ரீலா பாரா பூரிலே பூரினே மாரானா மூரினே மாரானா மாரானா மாரானா. ஓ ஹalleluya 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 ஹalleluya. ஓ ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஆமென் 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 ஆமென். எல்லாரும் இந்த வேளையில் அப்பாட்ட சொல்கிறீங்களா? ஆமென். ஓ ஷம்பரல பூரிலே பாரல 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 மாரன மாரன மாரன. ஓ ரீல பாரல 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 பாரல. ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஆமென் 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 ஆமென். ஓ ஷமுலுலு பாலா பாலா la malala malala malala. தே மேரே நி மாரன முருனு முதினி மாலா பாலா malala முலுலு malala malala. ஓ ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஆமென். ஷபரல பூரில பாரன மாரன. ஓ ஷரல பூரில பாரல ஹalleluya. அப்பாட்ட கேட்போமா? என்னுடைய நடக்கையில் எதுவும் மாற்றம் இருக்குன்னா என்னை மாற்றுங்க ஆண்டவரே. ஓ ஹalleluya. இயேசுவின் அன்பு நித்தியமாமே, என்ன நேரினும் மாறாதாமே. கரங்களை அசைத்து வானமும் பூமியும் மாறி போமே, வானவர் அன்பு மாறாதாமே. இயேசு
நித்தியமாமே என்ன நீரீனும் மாறாதாமே வானமும் பூமியும் மாறி போமே வானவர் அன்பு மாறாதாமே இயேசுவின் அன்பு நித்தியமாமே என்ன நீரீனும் மாறாதாமே தந்தையும் தாயும் கைவிட்ட போதோ இயேசுவின் அன்பு மாறாதாமே அநாதி ஸ்நேகத்தால் என்னை ஸ்நேகித்தார் அவரின் மிகுந்த காருண்யத்தால் என்னை என்றுமாய் இழுத்து கொண்டார் உன்னதர் அன்பு மாறாதாமே என் ஜீவனுள்ள நாளெல்லாமே நன்மை கிருபையும் தொடருமே கர்த்தருடைய வீட்டிலே நானும் நீடித்த நாட்களாக நீலைப்பேனே. அன்பின் தகப்பனே, உங்க ஸ்நேகத்தை போல மேன்மையான ஸ்நேகம், அற்புதமான ஸ்நேகம் இந்த உலகத்தில் எதுவும் இல்லைப்பா. உங்கள் பிள்ளையா வாழ்ந்து கொண்டு இந்த உலகத்தில் சக விசுவாச பிள்ளைகளோடும் குடும்பத்திலும் ஃபேக்கான லவ் எல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு எல்லாவற்றுக்கும் மத்தியில் நேசித்து அன்பு கூர்ந்து குற்றங்களை மன்னித்து மறந்து மூடி உலகத்துக்கு பரப்புகிறவர்களாக அல்ல, சூழ்நிலைகளுக்கு மத்தியில் கர்த்தர் சொல்லுகிற வாழ்க்கையை வாழ எங்களுக்கு கற்றுத்தாருமாப்பா. பரிசுத்த ஆவியானுடைய உதவிக்கு எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. நற்கிரியைகளை செய்கிறதற்கென்று கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம் என்கிற அறிவிலே நடக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. நாங்கள் யார் கூட பழகினாலும் ஒவ்வொருத்தரையும் எங்களை போல மாற்றுகிற விதத்தில் கிறிஸ்துவின் சாயல் எங்கள் வாழ்க்கையில் உண்டாயிருக்கட்டும் கர்த்தாவே. கிறிஸ்துவின் சாயல் எங்களுடைய வாழ்க்கையில் உண்டாயிருக்கட்டும். நேரலையில் பார்க்கிற எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளையும் இயேசுவின் நாமத்தினால இப்படிப்பட்ட மேன்மையும் மகத்துவமான ஐக்கியத்துக்குள்ள நட்புக்குள்ளாக ஒரு காட்லி ரிலேஷன்ஷிப் வைக்க, ஒரு தெய்வீகமான உறவுகளை வைக்க நீர் எங்களுக்கு கற்றுத் தருவீராக. எங்களுடைய உறவுகள் உண்மையா, நேர்மையா, லாயலா, வெளிப்படையா, சின்சியரா, அப்பா டேடி ஒருவரை ஒருவர் உருவாக்குகிற விதத்தில், ஒருவரை ஒருவர் வணைகிற விதத்தில், ஒருவரை ஒருவர் கர்த்தருக்கு பிரயோஜனமான விதத்தில் வளர்க்கிற விதத்தில் இருக்க எங்களுக்கு கிருபை தாரும். எங்களை தாழ்த்துகிறோம். இன்னும் சாலமோனின் ஞானத்தில் வளர, எசப்பா உங்கள் ஞானத்தில் வளர எங்களுக்கு கிருபை தருவீராக. அப்படி செய்கிறது எதிர்பார்த்துமை ஸ்தோத்தரிக்கிறோம். வந்து கேட்ட இதில் பங்கெடுத்த எல்லா விசுவாச பிள்ளைகளும் நாளுக்கு நாள் ஞானத்தில் விருத்தி அடைய கிருபை தருகிறீர். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.
நீங்கள்